Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் விவேகானந்தன், நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவுடைய ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ நான் முதல்வன் அப்புறம் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் ஆஃப்லைன்லேயும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால்லையும் நேரடியாக எழுதுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் போன டெஸ்ட்டில் இருந்து பார்த்தோம்னா அந்த டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக இப்போ ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் 11, அதாவது ஜாகிரஃபி டெஸ்ட் 2 டெஸ்ட்டோடைய வீடியோ செஷன்ஸ் தான் இது. அதாவது அதனுடைய டிஸ்கஷன் செஷன்ஸ் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட்டை இதுக்கு மேலே வரக்கூடிய டைம்லைனில் நாங்கள் உங்களுக்கு வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே அங்கே ஆஃப்லைனில் நடந்ததுக்கப்புறம் அங்கே ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் டைரெக்டாக டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அது முடிஞ்சு 1 or 2 டேஸில் உங்களுக்கு இங்கே யூடியூப் சேனலில் அந்த டெஸ்ட்டோடைய வீடியோ டிஸ்கஷன்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுவோம். இன்பிட்வீன் மீன் டைமில் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோடைய வீடியோ டிஸ்கஷன்ஸையும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டோட, அதாவது டெஸ்ட் 11 ஜாகிரஃபியோடைய கொஷின் பேப்பரும் எக்ஸ்ப்ளனேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த டெஸ்ட்டை நீங்கள் இது வரைக்கும் எழுதலைன்னா ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு எழுதுனதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கே நம்ம கரெக்ட் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கஷன் வீடியோவை நம்ம வந்து 2 போர்ஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 1 அண்டு பார்ட் 2. ஸோ ஓவராலாக இந்த டெஸ்ட்டில் வந்து 80 கொஷின்ஸ் வந்து ஜாகிரஃபி கொஷின்ஸ் இருக்குது. 100 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அந்த 20 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் செப்பரேட் வீடியோஸாக உங்களுக்கு ஃபர்தராக வரும். இந்த 80 கொஷின்ஸை 2 போர்ஷன்ஸாக பிரித்து பார்ட் 1 அண்டு பார்ட் 2ன்ற வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுடைய கொஷின் பேப்பரில் ஒரு ஆர்டர் இருக்கும். 1 to 100 வரைக்கும் கொஷினோட ஆர்டர் இருக்கும். அது வந்து என்னென்னா ஷஃபிள் பண்ணி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்ற மாதிரி ஆர்டரில் போகாது, அந்த சப்ஜெக்டோடைய நேச்சர் படி போகும். ஸோ டிஸ்கஷன் வந்து அது, ஆனால் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ நம்ம எந்த கொஷினை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த கொஷினை வந்து கொஷின் பேப்பரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம டிஸ்கஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கொஷின் நம்பர் 46. ஸோ 46ல் என்ன சொல்லியிருக்காங்க? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தி எர்த் சர்ஃபேஸ் அப்சார்ப்ஸ் அ ஹையர் proportion of incoming solar radiation The earth surface absorbs higher proportion of incoming solar radiation compared to atmosphere. ஓகேவா? ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை தான் நம்ம இன்சோலேஷன் சொல்லுவோம். அது என்ன ஃபார்மில் இருக்கும்? அல்ட்ரா வயலட் ரேஸாக இருக்கும். அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கும்? இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷனாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? எர்த்தோட சர்ஃபேஸு அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறதை விட இன்கமிங் சோலார் ரேடியேஷனை எர்த்தோட சர்ஃபேஸ் தான் மேஜராக வந்து அப்சார்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? கரெக்ட். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியர் primarily gets heated by absorbing long wave radiation emitted by the earth surface rather than the direct insolation. ஸோ இந்த இடத்துல எர்த்தோட சர்ஃபேஸை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எர்த்தோட அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து இன்கமிங் ரேடியேஷனை அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறதோட அதிகமாக அப்சார்ப் பண்ணுதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன? அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இன்கமிங் ரேடியேஷனை விட அது வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தான் மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த கான்டெக்ஸ்டில் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஓவரால் டோட்டல் எனர்ஜி என்னது? டோட்டல் எனர்ஜி தான் நம்ம இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அல்லது இன்சோலேஷன் பார்ப்போம். அப்போ இன்சோலேஷன்ன்றது ஒரு 100% ஆஃப் எனர்ஜி வருதுன்னா இந்த இன்சோலேஷன்ன்றது ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இட் ஷுட் பாஸ் த்ரூ தி அட்மாஸ்பியர். ஸோ இப்போ அட்மாஸ்பியரில் சம் ப்ரொபோர்ஷன்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் பை தி கிளவுட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அப்சார்ப்ஷன் வந்து அட்மாஸ்பியரும் சில போர்ஷன் ஆஃப் அவர் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணும்.
அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அதர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டரிங்கும் பண்ணும். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 51%. அப்போது இன்சோலேஷனை அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டரு சர்ஃபேஸுக்கு தான் இருக்கே தவிர அட்மாஸ்பியருக்கு கிடையாது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? எர்த் சர்ஃபேஸ் அப்சார்ப்ஸ் ஹையர் ப்ரப்போர்ஷன் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் கம்பேர்டு டு அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறதை விட இன்கமிங் சோலார் ரேடியேஷனை எர்த்தோட சர்ஃபேஸ் தான் அதிகமாக அப்சார்ப் பண்ணுதுன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படி அப்சார்ப் பண்ண அந்த ரேடியேஷனை திரும்ப இந்த சர்ஃபேஸ் வந்து ரீரேடியேட் பண்ணுறது தான் என்னது? அவுட்கோயிங் லாங் வேவ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஓகேவா? அவுட்கோயிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இது அல்ட்ரா வயலட் ரேடியேஷனு, இது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸை திரும்ப இந்த 51% ரீரேடியேட் பண்ண போகும்போதும் டைரக்டாக ஸ்பேஸுக்கு போயிடாது. ஓகேவா? டைரக்டாக ஸ்பேஸுக்கு போகாமல் த்ரூ தி அட்மாஸ்பியர் வழியாக தான் போகணும். அப்போ அட்மாஸ்பியர் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரு இன்கமிங் ரேடியேஷனையும் ஒரு போர்ஷன் அப்சார்ப் பண்ணோம், அவுட்கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனையும் ஒரு போர்ஷன் அப்சார்ப் பண்ணோம். பட் அட்மாஸ்பியரை மட்டும் இப்போ தனியாக எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 14% தான் எர்த்தோடைய அட்மாஸ்பியர் வந்து அப்சார்ப் பண்ணுது. ஓகேவா? எது? இன்கமிங் சோலார் ரேடியேஷனில். பட் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனில் 34%. ஓகேவா? 34 + 14 48%. ஓகேவா? 34% வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுது. அப்போது அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தான் கம்பேர் டு இன்கமிங் சோலார் ரேடியேஷனோட அப்சார்ப் பண்ணுறதுனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The atmosphere primarily gets heated by absorbing long wave radiation emitted by the earth surface rather than direct insolation. புரியுதா என்ன சொல்றேன்றது? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஆன்சர் இஸ் போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 47 பார்ப்போம். 47 என்ன சொல்லியிருக்காங்க? The intensity of insolation received at a place decreases with the increasing latitude. The intensity of insolation என்றது again நமக்கு என்ன தெரியும்? Incoming solar radiation received at a place decreases with increasing latitude. 0 degree latitudeல இருந்து போலாரை நோக்கி latitude இன்க்ரீஸ் ஆக இன்கமிங் சோலார் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி கூடுமா குறையுமான்னா குறையும். ஏன்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வில் பி ரிசீவ்ட் அட் தி ஈக்வட்டோரியல் ரீஜியன் அண்ட் இட் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங் வைல் இன்க்ரீசிங் லேட்டிடியூட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அட் ஹையர் லேட்டிடியூட்ஸ். இதுக்கான காரணத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான்னு பார்ப்போம். அட் ஹையர் லேட்டிடியூட்ஸ் த சன்ஸ் ரேஸ் ஸ்ட்ரைக்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ் அட் லோவர் ஆங்கிள் காசிங் தி எனர்ஜி to spread over a larger area and pass through a denser atmosphere. So ரெண்டு காம்போனண்ட்டை சொல்லுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னது? இன்கமிங் சோலார் ரேடியேஷனே ஹையர் லேட்டிடியூட்ஸுக்கு போக போக அது சர்ஃபேஸில் வந்து படக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ணுறதுனால அதோட இன்டென்சிட்டி குறையும் டியூ டு லோவர் இன்சிடென்ட் ஆங்கிள்னால. அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் போலார் ரீஜனை நோக்கி போக போக டென்சர் அட்மாஸ்பியரை கடந்து அது வந்தாகணும். ஸோ இன் போத் த கேசஸ் அதனுடைய இன்டென்சிட்டி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. வெதர் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனால் எஸ் அப்சல்யூட்லி இதுதான் ரீசன் ஃபார் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சோலேஷன் இஸ் டிக்ரீசிங் வைல் இன்க்ரீசிங் லேட்டிடியூட்ஸ். இது எப்படின்றத பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய அது வந்து ஹிட் பண்ணக்கூடிய பகுதி ஈக்வட்டோரியல் ரீஜனில் 90 டிகிரிக்கு ஹிட் பண்ணும். ஓகேவா? 90 டிகிரி இன்கமிங் பர்பண்டிகுலர் ஆங்கிளில் ஹிட் பண்ணும். அப்போ இன்சோலேஷனோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? ஈக்வட்டோரியல் ரீஜனில் இருக்கும். இந்த இன்டென்சிட்டி வந்து இது வந்து டைரக்ட் ரேஸ் பட்டுட்டே தான் இருக்கும். பட் எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இது படக்கூடிய இன்சிடென்ட் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட போலார் ரீஜன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேரலாக வந்து ஹிட் பண்ணும். ஸோ அப்போது இன்சிடென்ட் ஆங்கிள் ஆங்கிள் வந்து குறைய அது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஏரியா லார்ஜர் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி ஹிட் பண்ண போகும்போது அது ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஏரியா குறைவாக இருந்தாலும் இன்டென்சிட்டி கூட இருக்கும். பட் ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து சர்ஃபேஸ் மேலே பட போகும்போது லார்ஜர் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணும். ஸோ இன்டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்கலி குறையும். ஸோ இன்க்ரீசிங் லேட்டிடியூட் from 0 degree to 90 degree increase ஆக
ஸ்லாண்டிங் ரேஸ்னால ஏரியா லார்ஜர் ஆக்குப்பை பண்ணுறதுனால இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் 0 டிகிரி லேட்டிடியூட்லேருந்து 90 டிகிரி லேட்டிடியூட் போக போக நமக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுறது. இதோட சேர்த்து அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜனில் வார்மர், ஓகேவா? ஸோ வார்மராக இருக்கிறதுனால அட்மாஸ்பியர் லெஸ் டென்சராக இருக்கும். அதே சமயத்தில் கிராவிட்டியும் கம்மியாக இருக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜனில். இதே போலார் ரீஜனை நோக்கி போக போக டென்சர் அட்மாஸ்பியர், அதாவது கோல்டர் டென்சர் அட்மாஸ்பியர் இருக்கும், இன்க்ரீசிங் கிராவிட்டியும் இருக்கும். அப்போ டென்சர் அட்மாஸ்பியரை கடந்து தானே அந்த லைட் ரேஸ் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே படணும். அப்போ டென்சர் அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது லைட்டர் அட்மாஸ்பியரோட டென்சர் அட்மாஸ்பியர் இன்னும் இன்கமிங் சோலார் ரேடியேஷனை தடுத்து நிறுத்தும். ஸோ இன் போத் த கேசஸ் இன்க்ரீசிங் லேட்டிடியூடில் ஸ்லாண்டிங் ரேஸை ஹிட் பண்ணுறதுனாலையும் டென்சர் அட்மாஸ்பியரை கடந்து வர்றதுனாலையும் the intensity of insolation is keeps on decreasing from 0 degree latitude to 90 degree latitude. புரியுதுங்களா? ஸோ அதை தானே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் intensity of insolation received at a place decreases with increasing latitude. கரெக்டு. அதுக்கு காரணம் என்ன? At higher latitudes the sun's rays strikes the earth surface at a lower angle causing the energy to spread over a large area and pass through a denser atmosphere. Second statement correct. And second statement is the explanation for first statement. Up in the question பொறுத்த வரைக்கும் answer என்ன? Option A. Both statement 1 and 2 are correct. And statement 2 is the explanation for statement 1. Question number 47. Then question number 48. Question number 48 என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Consider the following statements. Carbon dioxide is transparent to the incoming solar radiation. Incoming solar radiationக்கு transparentனா அது தடுத்து நிறுத்தாம allow பண்ணுதுன்னு சொல்றாங்க. But opaque to outgoing terrestrial radiation. இந்த statement கரெக்டா? கரெக்ட். ஏன்னா carbon dioxide is a greenhouse gas. So incoming solar radiationனை allow பண்ணிட்டு outgoing terrestrial radiationனை தடுத்து நிறுத்துறதுனால தான் எர்த்தோடைய ஆப்டிமம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் என்னது? நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பீயிங் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் இஸ் transparent to the incoming solar radiation but opaque to outgoing terrestrial radiation. Second statement, ozone absorbs ultraviolet radiation from the sun. அதாவது from the sun னா என்னது? Again insolation and prevents it from reaching the earth surface. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்றாங்க? ஓசோன் எந்த லேயரில் இருக்கும்? நம்மளுடைய ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய அப்பர் போர்ஷனில் ஓசோன் இருக்கும். ஓசோனுன்ற O3 காம்பனண்ட்டோடைய வேலையே என்னது? இன்கம்மிங் ஹை எனர்ஜைஸ்டு இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஜெனரலாக ஓசோன் அப்சார்ப்ஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஓசோன் அப்சார்ப்ஸ் கம்ப்ளீட்லி தி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்லலை. ஓகேவா? ஸோ அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல ஏபிசி இருக்குது. ஸோ அதில் அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷனை அது அலோவ் பண்ணிடும். மோஸ்ட்லி ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை அது அங்கேயே அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த எக்ஸ்ட்ரீமான வேர்டும் இல்லாததுனால ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக ஓசோன் அப்சார்ப்ஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஃப்ரம் தி சன்னா கரெக்டு தான். அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இட் ஃப்ரம் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ்னாலும் கரெக்டு தான். ஸோ இந்த நேச்சர்னால தான் ஓசோன் வந்து அதிகமான இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை அலோவ் பண்ணாமல் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணோம். எர்த்துலேருந்து ரீரேடியேட் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தடுத்து நிறுத்தி எர்த்துக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ ஓசோன் டெப்ளீஷன் நடந்தாலும் எர்த்துக்கு ப்ராப்ளமு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய எமிஷன் ஹையராக இருந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷனோட ஹையர் ப்ரொப்போர்ஷன் இருந்தாலும் எர்த்துக்கு ப்ராப்ளமு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. வாட் அபவுட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்? வாட்டர் வேப்பர்ன்றதும் நம்மளுடைய கிரீன் ஹவுஸ் கேஸ் தான், ஒரு நேச்சுரல் கிரீன் ஹவுஸ் கேஸ். வாட்டர் வேப்பர் இன்க்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதுவே தப்பு. வாட்டர் வேப்பர்ன்றது என்னது? வாட்டர் வேப்பர்ன்றது எர்த்தோடைய டெம்பரேச்சர் வந்து கீழே சர்ஃபேஸ் லெவலில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் லெவலில் அதிகமாக இருக்குன்னா இங்கே தானே எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கிறதோட ரிசல்டண்ட்டாக தானே வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். அப்போ வாட்டர் வேப்பர் ஹைட் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் வேப்பருடைய பர்சன்டேஜோ வாட்டர் வேப்பருடைய அளவோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃபே தப்பு. வாட்டர் வேப்பர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். பட் இன்கேஸ் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஃபர்தர் ஹாஃபாக பார்ப்போம்.
which absorbs both solar radiation and terrestrial radiation, thereby moderating the Earth's temperature. ஓகேவா, that's thereby moderating the Earth's temperature. அப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ல தான் பார்த்தோம், அட்மாஸ்பியரே நமக்கு வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணோம், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணோம். பட் கம்பேரிட்டிவ்லி இன்கமிங் ரேடியேஷனோட டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனை அட்மாஸ்பியர் மேஜராக அப்சார்ப் பண்ணுன்றதான் நம்ம பார்த்துருந்தோம். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் தான் வாட்டர் வேப்பர். இப்போ வாட்டர் வேப்பரும் போத் இன்கமிங் ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணும், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணும். பட் ஆஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸாக இருக்கிறதுனால டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் அதிகமாக அப்சார்ப் பண்ணோம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் ஆஃப் வந்து இதில் கரெக்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தப்பு. அப்போ ஆஸ் அ ஹோல் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 49. Consider the following statements with respect to different layers of Earth's atmosphere. Different layers of Earth's atmosphere. Thickness of troposphere is greatest at the equator because heat is transported to the great heights by strong convectional currents. இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே யூபிஎஸ்சி 2024 கேட்ட கொஸ்டினை எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியர் எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் ஆர் ஐனோஸ்பியர்னு இருக்கு. அதில் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஹையராகவும் போலார் ரீஜனில் லோவராகவும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சரு ஸ்ட்ராங் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸை சப்ளை பண்ணும். ஸோ அதனால் ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இன்னும் ஃபர்தராக என்ஹான்ஸ் ஆகி மேலே கூடி இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய கான்செப்ட். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன, டெம்பரேச்சர் ஹையராக இருக்குமா? ஸோ ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணும், கீழே இருக்கக்கூடிய ஏர் எல்லாத்தையுமே மேலே புஷ் பண்ணி விடும். அதோடு சேர்த்து ஓவரால் அட்மாஸ்பியரோடைய வால்யூமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். லைட்டர் லோ டென்சர் ஏர் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் அப்வர்ட்ஸ். அப்போ ட்ரோபோபாஸோட ஹைட்டு ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு லாட்டிடியூடினல் வைஸ் ஈக்வெட்டார்லேருந்து போல்வர்ட் போக 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 இன்சோலேஷன் கம்மியாக இருக்கும்னு தான் இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினில் பார்த்தோம். அப்போ இன்சோலேஷன் கம்மியாக இருக்கும்னா டெம்பரேச்சரும் கம்மியாகிட்டே வரும். டெம்பரேச்சர் லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய நார்த் போல் ரீஜனில் கோல்டு டென்சர் ஏர் தான் இருக்கும். அப்போ ட்ரோபோஸ்பியரும் வந்து அதே சமயத்தில் கிராவிட்டியும் இங்கே வந்து லோவரு, இங்கே வந்து ஹையரு. ஏன்னா எர்த்து வந்து எக்ஸாக்டாக ஸ்பெரிக்கல் ஷேப் கிடையாது, ஒரு ஜியாய்டு ஷேப் இருக்கிறதுனால சென்டர்லேருந்து போலார் ரீஜனுக்கு இருக்கக்கூடிய ஹைட்டு கம்மி, அதே சென்டர்லேருந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஹைட் அதிகம். அப்போ இந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாகவும் இந்த இடத்துல கிராவிட்டி கம்மியாகவும் இருக்கும். ஸோ லோ கிராவிடேஷனல் கெப்பாசிட்டி, ஹையர் டெம்பரேச்சர் மேக்ஸ் தி troposphere to experience higher level in the equatorial region and lower level at the polar region. இதுக்கு காரணம் என்ன? டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்னால இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? தெர்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய லோவர் பார்ட்டு ஆர் ஸ்டேபிள் due to the non-existence of dust particles, water vapor and convectional currents. Yes, of course. Stratosphere எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்லேயே லோவர் பார்ட் அண்ட் அப்பர் பார்ட் இருக்கு. லோவர் பார்ட்டில் எந்த விதமான வாட்டர் வேப்பரோ அல்லது வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ அல்லது எந்த விதமான கன்வெக்ஷனல் கரண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸும் இல்லாத காரணத்தினால ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் லோவர் பார்ட் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் தான் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஃப்ளைட் ட்ராவலுக்கு. எந்த விதமான க்ளவுட்ஸோட டர்புலன்சஸ் எதுவுமே, டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வாட்டர் வேப்பரும் இல்லைன்னா க்ளவுட் ஃபார்ம் ஆகாது. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் க்ளவுடு என்ஹான்சஸ் தி லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத் ஃப்ளைட். அதனால தான் ஃப்ளைட்ஸ் எல்லாமே லோவர் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரீஜன், லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ரீஜன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் நோ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? லோவர் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர் அண்டு கன்வெக்ஷனல் கரண்ட்ஸு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. வாட் அபவுட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்? த டெம்பரேச்சர் இன் தி மீசோஸ்பியர் continuously decreases with increasing height and this layer records the lowest temperature in the atmosphere. Yes, even though
ட்ரோபோஸ்பியரு, ஸ்ட்ராட்டோஸ்பியரு, மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் இருந்தாலும் அயனோஸ்பியர் தான் இருக்கிறதுலே மேலே இருக்குது. பட் அயனோஸ்பியரை தாண்டி கீழே இருக்கக்கூடிய மீசோஸ்பியரில் தான் லோவஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஏன் காரணம்னா அயனோஸ்பியரில் நமக்கு ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் இருக்குது. இது ரெண்டுமே அந்த ரெண்டு லேயரோடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 1, 2, 1, 3. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், லாட்டிடியூடினல் வைஸு நமக்கு லாட்டிடியூடினல் வைஸு ஹீட்டோடைய வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி தானே ஆல்டிடியூடினல் வைஸு. ஸோ நம்மளோட எர்த்தோடைய அட்மாஸ்பியர் இஸ் ப்ரைமர்லி கெட் ஹீட்டட் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஆர் அவுட் கோயிங் ரேடியேஷன் சொல்கிறதுனால சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக 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 வாட் வில் ஹேப்பன் டு தி டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர் இஸ் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். இது ட்ரோபோஸ்பியரில் நார்மலாக ஆன் அன் ஆவரேஜ் எந்த ரேட்டில் குறையும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் லேப்ஸ் ரேட். அப்போ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்னது? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையணும். ஓகேவா? இது வந்து ட்ரோபோஸ்பியருக்கு பொருந்தும். பட் ட்ரோபோஸ்பியரை தாண்டி மேலே போக போக என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் டில் வி ரீச்சஸ் தி ட்ரோபோபாஸ். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ட்ராக போகும்போது ஸ்ட்ராட்டோஸ்பியரோட லோவர் பார்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் அப்பர் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். ஏன் இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன். ஓசோன் அப்சார்ப்ஸ் ஹை எனர்ஜைஸ்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷனா, அதனால ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதுவும் அப்பர் பார்ட்டில் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இதே மீசோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா மீசோஸ்பியரில் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இட் கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங். ஸோ மீசோஸ்பியரில் டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். அதே அயனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர் போயிட்டிங்கன்னா தெர்மோஸ்பியரில் என்ன ஆக ஆரம்பிக்கும், தெர்மோஸ்பியருக்கு இன்னொரு அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஆக்டிவ் அயான்ஸை வச்சு தான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது, அயனோஸ்பியர். ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ், ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஹையர் எனர்ஜி இருக்கும். ஸோ அப்போ ஹை எனர்ஜி இருக்கிறதுனால தெர்மோஸ்பியர்லேயும் டெம்பரேச்சர் இஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். ஸோ அப்போ இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் அப்படின்னா என்னது, அதுக்கு பேர் தான் என்னது, டெம்பரேச்சர் இன்வர்ஷன். டெம்பரேச்சர் இன்வர்ஷன். இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல் தி 3, 1, 2, 1, 3. அதே மாதிரி நம்மளுடைய லேயர்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அட்மாஸ்பியரில் ஆரோரான்ற ஃபினாமினாவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கு. என்னது நம்மளுடைய தெர்மோஸ்பியர் ஆர் அயனோஸ்பியர். இந்த கொஷின் வந்து ஆரோராஸை பற்றி 2024 யூபிஎஸ்சி மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆரோராஸ்ன்ற ஃபினாமினா எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா தெர்மோஸ்பியர் ஆர் அயனோஸ்பியரிக் ரீஜனில். இதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய சோர்ஸ் எங்கே இருக்கும்னா எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட சோர்ஸ் அவுட்டர் கோர்லேருந்து ஆரிஜினேட் ஆகி அது எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸாக வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரீஜன்ஸில் இப்படி கன்வர்ஜ் ஆகும். இதுதான் நம்மளுடைய எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இப்படி கன்வர்ஜ் ஆகக்கூடிய எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய பர்பஸ் என்னென்னா ஹார்ம்ஃபுல் சோலார் விண்ட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி நம்மளுடைய ப்ரொடக்டிவ் லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால சன்னிலேருந்து வரக்கூடிய ஹை எனர்ஜைஸ்டு ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு மேலே டைரெக்டாக வந்து விழுவாமல் இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஓகேவா? அப்படி இருக்க போகும்போது இது கம்ப்ளீட்டாக இப்படி சர்க்கிள்டாக நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. இந்த இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகுதா, அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா. அதுவும் இல்லாமல் இது என்னது நார்த் போல் அண்டு சவுத் போல் ரீஜன்ஸ். அப்போ இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரீஜன்ஸில் கிராவிட்டி ஆட்டோமேட்டிக்கலி ஹையராக இருக்குமா. ஸோ ஹையர் கிராவிட்டியும் இந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை என்ன பண்ணும்னா இந்த சோலார் விண்ட்ஸை இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வழியாக என்ட்ரு அலோவ் பண்ணிடும். அப்போ அலோவ் பண்ண போகும்போது இந்த சோலார் விண்ட்ஸ் ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த சோலார் விண்ட்ஸு எர்த்தோட அட்மாஸ்பியரை கடந்து தானே வந்து ஃபைனலாக சர்ஃபேஸில் ரீச் ஆகணும். எர்த்தோட அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் லேயராக தெர்மோஸ்பியர் இருக்குது. தெர்மோஸ்பியரில் தான் ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்குது. அப்போ ஏற்கனவே சார்ஜாக இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் அயான்ஸும் இன்கமிங் சோலார் விண்ட்ஸும் ஒன்னோட ஒன்று
மீட் ஆனுச்சுன்னா அங்கே ஒரு ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் ஏற்படுமா? அப்படி அந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்டை தான் இலுமினேட்டட் கலர்ஃபுல் ஃபினாமினாஸாக நமக்கு ஆரோராஸ் அப்படின்ற பேரில் இருக்குது. ஓகேவா? இந்த ஆரோராஸ்ன்றது நார்தன் போல்லையும் பாசிபிள், சதர்ன் போல்லையும் பாசிபிள். நார்தன் போலில் நடக்கிறதுக்கு பேர் ஆரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க, பொரியாலிஸ். சதர்ன் ரீஜன்ஸில் நடக்கிறத ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராலிஸ். ஓகேவா? ஆரோரா பொரியாலிஸ் ஆன் தி நார்தன் போல் ரீஜன்ஸ், ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் ஆன் தி சதர்ன் போல் ரீஜன்ஸ். இந்த ஆரோரான்ற ஃபினாமினா எந்த லேயரில் நடக்குது? தெர்மோஸ்பியர் ஆர் ஐனோஸ்பெரிக் ரீஜன்ஸில் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போ. கொஷின் நம்பர் 51. In the same latitude, the insolation is more over the continent than over the oceans. இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு லேட்டிடியூடும் சேஞ்ச் ஆக இன்சுலேஷன் மாறுதுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் ஒரே லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய லேண்டி ஓஷனை கம்பேர் பண்ணிட்டோம்னா அதுலேயும் இன்சுலேஷன் மாறுது. ஏன்னா ஒரு லேட்டிடியூடுன்னு எடுத்துட்டோம்னா சன்னு கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒன்று தான், பட் ஆனால் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஓஷனையும் லேண்டையும் பொறுத்து மாறுது. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க? இன்சுலேஷன் இஸ் மோர் ஓவர் தி கான்டினென்ட் தேன் ஓவர் தி ஓஷன்ஸ். கரெக்டானா? கரெக்ட், எஸ். ஏன்னா லேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் பை தி ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன், whereas water is getting by the process of convection. கன்வெக்ஷன் அப்படின்ற போகும்போது மாலிகுலர் மூவ்மெண்ட் இருக்கும், எனர்ஜி லாஸ் இருக்கும். எனர்ஜி லாஸ் இருக்கிறதுனால வாட்டர் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹீட் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதே சமயத்தில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை லிபரேட் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். லேண்டோ அல்லது சாலிடோ எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் ஹீட் அப்சர்வ் பண்ணிடும், அதே சமயத்தில் சீக்கிரம் ஹீட்டை லிபரேட் பண்ணிடும். இந்த கெப்பாசிட்டியை சொல்கிறது தான் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட டெஃபினேஷன் என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அது சாலிடோ லிக்விடோ எதுவானாலும் இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் மோர் தென் தட் ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஹீட்டிங் ஆஃப் கான்டினென்ட்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் லார்ஜர் than the oceans, பட் அதுக்கு காரணம் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லேண்ட் இஸ் லோவர் தேன் தி வாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேண்டை ஹீட் பண்ணணும்னா கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலே போதும், லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதே வாட்டரை ஹீட் பண்ணணும்னா அதை விட இன்னும் ஹையர் எனர்ஜி தேவை. அப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லேண்ட் இஸ் லோவர் தேன் தி வாட்டர், ஸோ தட் லேண்ட்ஸ் கெட் ஹீட்டட் அப் ஃபாஸ்டர் தேன் வாட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். Then question number 52. With reference to the distribution of surface air temperature in northern hemisphere, consider the following statements. இது இந்த 2024ல இந்த கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐசோதர்ம்ஸ் உடைய ஷிஃப்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் அண்ட் சவுத் வித் ரெஸ்பெக்ட் டு சீசன்ஸ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஜூலைனா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்ன? சம்மர். In July, the isotherms deviate to the north over the ocean and to the south over the continent. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்பு. அதே மாதிரி in January, the isotherms deviate to the north over the continent and south over the oceans. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்? ஒன்று இந்த மாதிரியான கொஷினில் ஒன்று இருந்தால் ரெண்டுமே ரைட்டாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே தப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் ஆப்போசிட்டாக பேசுதுன்னா. ஓகேவா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஜூலை மந்த் எடுத்துக்கிட்டோம்னா, ஜூலை மந்தில் சன் எங்கே இருக்கும்? ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கும். அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போது ஒரே லேட்டிடியூட், இப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சேம் டெம்பரேச்சரை அலைண்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸுக்கு பேர் தான் என்னது? ஐசோதர்ம்ஸ். அப்போது எங்கெங்கெல்லாம் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தானே ஐசோதர்ம்ஸ். இப்போது இந்த லேட்டிடியூடில் ஓஷனில் 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, இதே சேம் லேட்டிடியூடில் லேண்டுக்கு வந்துட்டோம்னா 20 டிகிரி செல்சியஸை விட கூட இருக்குமானா குறைவாக இருக்குமானா கூட தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினில் தான் பார்த்தோம், லேண்ட் வில் அப்சார்ப் மோர் எனர்ஜி தேன் வாட்டர் இன் தி சேம் லேட்டிடியூட். அப்போ 20 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல லேண்டில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போது இதை விட டெம்பரேச்சர் குறைவானா மேலே நோக்கி தானே போகும்.
இங்கே 30 இருக்குன்னா இங்கே 25 இருக்கும், இங்கே தான் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ ஐசோதர்ம்ஸு ஷிஃப்டிங் டு தி நார்த்து ஓவர் தி கான்டினென்ட்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் டு தி சவுத் ஓவர் தி ஓஷன்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோதர்ம்ஸ் ஆர் ஷிஃப்டிங் டு தி நார்த் ஓவர் தி ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஐசோதர்ம்ஸ் ஆர் ஷிஃப்டிங் ஓவர் தி நார்த், ஷிஃப்டிங் டு தி நார்த் ஓவர் தி கான்டினென்ட்ஸ்னும் அண்ட் டு தி சவுத் ஓவர் தி ஓஷன்ஸ்னு கொடுத்துருக்கணும். புரியுதா? அதே தானே ஜனவரி மந்த்துக்கும், ரைட்டா? அதே தானே ஜனவரி மந்த்துக்கும். அப்போ ஜனவரி மந்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக கூலிங் எஃபெக்ட் இன்னும் ஹையராக இருக்கும். எங்கே? நம்மளுடைய நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டரும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மரும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன் ஜான்வரி த ஐசோதர்ம் ஷிஃப்டிங் டு தி நார்த் ஓவர் தி கான்டினென்ட் அண்ட் டு தி சவுத் ஓவர் தி ஓஷன். இங்கே ஓஷன் வரணும், இங்கே கான்டினென்ட் வரணும். ஓகேவா? இன் ஜான்வரி இதே 20 டிகிரி செல்சியஸ் அந்த சேம் லேட்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனில் நார்த்தாகவும் கான்டினென்ட்டில் சவுத்தாகவும் ட்ராவல் ஆகும். இது ரெண்டையுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ்ஸு ஓஷனுக்கும் லேண்டுக்கும் மாறுறது எந்தெந்த சீசன்ஸில் அடிப்படையாக வச்சு அது நார்த்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமா சவுத்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமான்றதை யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் நெய்தர் 1 nor 2. நெய்தர் 1 nor 2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. Then question number 53. Consider the following regions or conditions. In how many of the above regions or conditions temperature inversion can be observed? Temperature inversion can be observed in கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்ற கான்செப்டே இப்போ தான் என்னென்னு பார்த்துருந்தோம். டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா இன்க்ரீஸிங், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகணும். ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணுன்றது தான் நார்மல் லேப்ஸ் ரேட்டு. பட் டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ன்ற கான்செப்ட் என்ன, ஆப்போசிட்டாக பேசுறது. டெம்பரேச்சர் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அது டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அது எந்தெந்த லேயரில் இருக்குன்னு பார்த்துருந்தோம், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குன்னு பார்த்துருந்தோம் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோனு. தெர்மோஸ்பியர் ஆர் அயனோஸ்பியரில் இருக்குன்னு பார்த்துருந்தோம் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ் அயான்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துட்டோம்னா எந்தெந்த ரீஜன்ஸ் அல்லது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும் அப்படின்றத கொஷனாக கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி, மவுண்டெயின் வேலி ரீஜன்ஸ், ஜெனரலாக தான் மவுண்டெயின் வேலி ரீஜன்ஸ்னு கேட்டிருக்காங்க, அங்கேயும் நடக்கும். ஃப்ரான்டோஜெனசிஸ் ரீஜன்ஸ், ஃப்ரான்டோஜெனசிஸ்னால் என்னது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டு வார்ம் அண்ட் கோல்டு ஏர்மாஸ் மீட் ஆக போகும்போது அந்த இடத்துல அந்த கன்வர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல கிரியேட் ஆகிறது தான் ஃப்ரான்ஸ். அப்போ அந்த இடத்துல வார்ம் ஏர் வில் பி ரைஸ்ட் அபவ். லாங் வின்டர் நைட்ஸ் வித் கிளியர் ஸ்கைஸ். கிளியர் ஸ்கைஸ்னால் என்னது, க்ளவுட்ஸே இல்லாத ஸ்கைஸ். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையும் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குமானா டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இப்போ சர்ஃபேஸில் இருந்து ரீரேடியேட் ஆகக்கூடிய டெம்பரேச்சரு லாங் வின்டர் நைட்ஸ் அப்போ லேண்ட் வந்து அதனுடைய அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட அதிகமாக லிபரேட் பண்ணிடும். அப்போ லிபரேட் பண்ண போகும்போது மேலே க்ளவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த க்ளவுடு திரும்ப இதை ரீரேடியேட் பண்ணும். அப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து டெம்பரேச்சரை கம்பேரிட்டிவ்லி ஹையராக வச்சுருக்கும். இதே கிளியர் ஸ்கைஸ், க்ளவுட் எதுவுமே இல்லைன்னா இட் வில் ஈஸிலி எஸ்கேப் டு தி அட்மாஸ்பியர். அதனால இந்த லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் கூலர் டெம்பரேச்சர் டியூரிங் தி லாங்கர் நைட்ஸ் வித் கிளியர் ஸ்கைஸ், வின்டர் அப்போ எஸ்பெஷலி. அப்போ இந்த 4 கண்டிஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். ஓகேவா? அது என்னென்ன காரணத்தினாலன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜியன்ஸ்னால் பர்மனென்ட்லி ஃப்ரோசன் ரீஜியன்ஸ். அப்போ அந்த இடத்துல சர்ஃபேஸே என்னவாக தான் இருக்கும், ஐஸாக தான் இருக்கும். அப்போ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் -5 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். மேலே இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி 1 டிகிரியோ 2 டிகிரியோ இருக்கலாம், அல்லது -1 டிகிரியோ இருக்கலாம். அப்போது சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஏரை நோக்கி டெம்பரேச்சர் போகும்போது எப்பயுமே சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரில் ஹையராக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூடுன்றது தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அது பெர்மாஃப்ரோஸ்ட் ரீஜன்ஸில் நடக்குமா? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரான்டோஜெனசிஸ்லேயும். ஃப்ரான்டோஜெனசிஸ்லேயும் என்னது, ஒரு கோல்டு ஏரும் ஒரு வார்ம் ஏரும் மீட் பண்ண போகும்போது ஆப்வியஸ்லி கோல்டு ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி வார்ம் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி வார்ம் ஏர் வில் பி ரைஸ் அண்ட் அபவ். அப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ண போகும்போது கோல்டு டென்சர் ஏர் கீழே தான் இருக்கும்,
வார்ம் லைட்டர் ஏர் மேலே போயிருக்கும். அப்போ கோல்டர் ஏரில் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா வார்மர் ஏரில் 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். அதுதான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பெஷலி டியூரிங் தி நைட் டைம். ஓகேவா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைம் எடுத்துட்டோம்னா இங்கே டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி எப்பயுமே லோவர் ஆல்டிடியூடில் டெம்பரேச்சர் ஒரு கம்மியாக தான் இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஹையர் ஆல்டிடியூடில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குதுன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஏர் என்னவா இருக்கும்? கோல்டு டென்சர் ஏராக இருக்கும். கோல்டு டென்சர் ஏராக இருக்கும். அப்போ கோல்டு டென்சர் ஏருன்றது மோர் டென்சிட்டியாக இருக்கிறதுனால மவுண்டைன் ஸ்லோப்ஸில் என்ன பண்ணும்? இந்த கோல்டு டென்சர் ஏர் இஸ் ஸ்லைடிங் டவுன்வர்ட்ஸ். இப்படி கெட்டபேட்டிக் விண்டு மூலிமா மேலே இருந்து கீழே இறங்கும். அப்போ ஒரு லெவல் என்ன ஆகும்னா இந்த கோல்டு டென்சர் ஏர் வந்து ஃபைனலாக வேலியில் ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டு டென்சர் ஏர் இஸ் மேக்கிங் தி லைட் வார்மர் ஏர் டு ரைஸ் அபவா. அப்போ கீழே வந்து கோல்டு ஏர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து வார்ம் ஏர் இருக்கும். அப்போ கோல்டு ஏர் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் வார்ம் ஏர் டெம்பரேச்சர் 8 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அப்போ மவுண்டைன் வேலி ரீஜன்ஸில் டியூரிங் தி நைட் டைம் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் கேன் பி அப்சர்வ்டு. டெம்பரேச்சர் inversion can be observed. ஸோ அப்போ இந்த மாதிரியான எல்லா ரீஜன்ஸ்லையுமே we can observe the temperature inversion. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, நமக்கு மவுண்டைன் வேலி ரீஜனா எந்தெந்த ரீஜன்ஸுன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பர்மாஃப்ரோஸ்ட் ரீஜன்ஸ், மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ், ஃப்ரான்டோஜெனசிஸ், லாங் வின்டர் நைட்ஸ் வித் கிளியர் ஸ்கைஸ். இதே வந்து கிளவுடி ஸ்கைஸாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்காது. ஏன்னா கிளவுட்ஸு ரிஃப்ளெக்ட் பேக் தி ரேடியேஷன் டு தி சர்ஃபேஸ். அதை தானே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் 4. இந்த 4 ரீஜன்ஸ்லையுமே யூ கேன் அப்சர்வ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஓகேவா? The next question number 54. Arrange the following regions in ascending order with respect to its albedo. Albedoனா என்னது? ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சன்லைட்டை தான் ஆல்படோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சன்லைட்டை தான் நம்ம ஆல்படோன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது எவ்வளோக்கு ஒயிட் கலர்லேயும் லைட்டராகவும் இருக்கோ அவ்வளோக்கு இதனுடைய டிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலையே ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக, அசெண்டிங் ஆர்டர்னா கம்மியாக இருக்கிறதுல ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது என்னது? ஓஷன் தான். ஓஷன் அப்சர்ப்ஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேன் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். சப்போ ஓஷனை வச்சு ஆரம்பிக்கணும், 4 வச்சு ஆரம்பிக்கணும்னா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட்டட். இருக்கிறதே லீஸ்ட் ஓஷன் தான். ஓஷனுக்கு அடுத்தது ஆல்படோ எஃபெக்ட் அல்லது ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி, அதுக்கு அடுத்தது கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸுக்கு. அப்போ 4, 2 வரணும். அதுக்கப்புறம் என்னது நமக்கு? டெசர்ட்ஸு, அதுக்கப்புறம் தான் ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ். ஸோ டெசர்ட்ஸு, ஃபைனலி ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ். இந்த ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ளெக்டிங் தி இன்கமிங் ரேடியேஷன். அதனால் ஆல்படோ எஃபெக்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுக்கு இருக்கும்னா ஸ்னோ கவர்ட் ரீஜன்ஸு, அதுக்கப்புறம் டெசர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிராஸ்லேண்ட்ஸு, ஃபைனலாக தான் ஓஷன்ஸ். ஓகேவா? இவங்க அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி. ஆல்படோன்றது என்னது? ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சன்லைட். ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சன்லைட்டை தான் நம்ம ஆல்படோன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த 55, question number 55. The main reason for the earth experiences the highest temperatures in the subtropics in the northern hemisphere rather than at the equator. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்ல என்ன பார்த்துருந்தோம்? இன்சோலேஷன் வந்து 90 டிகிரி ஹிட் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் எங்கே இருக்குது? ஈக்வெட்டாரில் தான் இருக்குது. சப்ட்ராபிக்ஸ்ன்றது என்னது? ஆல்மோஸ்ட் 30 to 35 டிகிரி லேட்டிடியூட்ல இருக்கிற பொசிஷன். ஸோ ஈவன் தோ இன்சோலேஷன் வந்து 90 டிகிரி ஈக்வெட்டார் ரீஜனில் வந்து பர்பண்டிகுலராக ஹிட் பண்ணாலும் இன் ரியாலிட்டி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்ம எங்கே பார்க்குறோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதுவும் எஸ்பெஷலி சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் பார்க்குறோம். இது கண்டிஷன், இது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. அதுக்கு எது காரணம்னு கேட்குறாங்க. ஓகேவா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேதர் தேன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா இதுதான். Subtropical areas tend to have less cloud cover than the equatorial areas. ரெண்டு ரீசன். ஒன்று என்னன்னா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா என்ன நடக்கணும்? எவாப்ரேஷன் நடக்கணும். எவாப்ரேஷன் நடக்கணும்னா ஹை ஹியூமிடிட்டி இருக்கணும். ஹை ஹியூமிடிட்டி, வாட்டர் கண்டென்ட் இருக்கணும்.
ஸோ சப்ட்ராபிக்கல் ரீஜன் நார்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரோடைய ப்ரொபோர்ஷனே கம்மியாக தான் இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜன் எடுத்துட்டிங்கன்னா வாட்டரோட ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து டெய்லி எவாப்ரேஷன் நடந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். கிரியேட் ஆகக்கூடிய இந்த க்ளவுட்ஸ் என்ன பண்ணோம்னா ஃபர்தராக இன்கமிங் ரேடியேஷனையும் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும். அதை தாண்டி இந்த க்ளவுட்ஸ் இஸ் அகெயின் சப்ளையிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த க்ளவுட்ஸோட ப்ரெசன்ஸ் இன்கமிங் சோலார் ரேடியேஷனையும் தடுத்து நிறுத்துறதுனாலையும் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பீரியன்சிங் லோவர் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ட்ராபிக்ஸ். இதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா கிளியர் ஸ்கை ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், அங்கே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்மளோட ப்ரெஷர் பெல்ட்ஸ்லேயே பார்த்துருப்போமா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ட்ராபிக் ரீஜன்ஸில் ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஓகேவா கிளவுட் ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்னால் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் கிளவுட் ஃபார்ம் ஆகணும்னே ஏர் மேலே எலிவேட் ஆகணும். எலிவேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஹை சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் மேக்கிங் இட் டு ஹாவ் லெஸ் கிளவுட் கவர். திஸ் அலவுஸ் இன்சுலேஷன் டு ரீச் ஃபர்தர் இன்டு தி இன்டீரியர் surface regions. அப்போ obviously subtropics experiences maximum temperature than the equatorial regions. அப்போ answer for this question என்னது? A. remaining options எல்லாம் அதுக்கு obvious-ஆ கிடையாது. subtropical areas have longer day hours in the summer than in the equatorial region. subtropical areas have an enhanced greenhouse effect. இது அப்படியே opposite. ஓகேவா? compared to equatorial areas, subtropical areas are nearer to the oceanic regions than the equatorial regions. இந்த ஸ்டேட்மெண்ட் கான்டெக்சுவலியே தப்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் என்னது? ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் ஒன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தி ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோவர் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர் தேன் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தி டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஹையர் இன் தி இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ஸ் தேன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். முதல்ல ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால் என்னது? ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் மினிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் நமக்கு என்னது? ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போது ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றது மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் ஆனுவலி. டயூர்னல்னா ஒரு பர்டிகுலர் டே எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேவுடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போது இது எதை பொறுத்து டிசைட் ஆகும்? நமக்கு கான்டினென்டாலிட்டி அண்டு ஓஷன்ஸை பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ரெண்டுக்குமே வேரி ஆகிறதுனால. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இப்போ டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஹையர் இன் தி இன்டீரியர் கான்டினென்ட்னா என்னது? கரெக்ட். தேன் தி கோஸ்டல் ஏரியாஸ். ஏன்னா கோஸ்டல் ஏரியாஸு ப்ராக்சிமிட்டி டு ஓஷனாக இருக்கிறதுனால அங்கே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இப்போ கான்டினென்டல் ரீஜன்லனா இன்டர் லேண்ட் ரீஜன்ஸில் பகல் அப்போ 40 டிகிரி இருக்குதுன்னா நைட் அப்போ 25 டிகிரி குறையும். அதே ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் 30 டிகிரி இருக்கும், நைட்டு வந்து 25 டிகிரி இருக்கும், இங்கே 20 டிகிரி கூட வரும். அப்போது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் 20 டிகிரி இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 5 டிகிரி தான் இருக்குது. ஏன்னா மாடரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் மேக்ஸ் லோவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போது இங்கே ரேஞ்சு எங்கே ஹையராக இருக்குது? கான்டினென்டல் ரீஜன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது டயூர்னல் ரேஞ்சு ஹையர் இன் தி இன்டீரியர் கான்டினென்ட்ஸ்னா அப்போ அதே தானே ஆனுவல் ரேஞ்சுக்கான கான்செப்டும். நார்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு பேச போகும்போது நார்தன் ஹெமிஸ்பியர்ன்றது மேடப் ஆஃப் லார்ஜர் லேண்ட் மாஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது ஓஷன்ஸ். அப்போது டயூர்னல் ரேஞ்ச் ஹையர்னா ஆனுவல் ரேஞ்சும் ஹையராக தானே இருக்கணும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் ஒன்று தான். அப்போ எப்படி ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும்? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஆன்சர் 2 ஒன்லி. ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரும் டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரும் கான்டினென்ட்ஸ் இருக்கக்கூடிய நார்தன் ஹெமிஸ்பியரில் ஹையராக தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2. ஹவு மெனி ஆஃப் தி above ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் அ கிவன் லொகேஷன்? ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னது? நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஆஸ் அ ஹோல் நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே செலுத்தக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அட்மாஸ்பியரோடைய ப்ரெஷரு நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே செலுத்துறது தான். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும். அதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும்னு ஜெனரல் கொஷின், ஓப்பன் ஹெண்டட் கொஷின். ஓகேவா? ஆல்டிடியூட் ஆஃப் அ லொகேஷன், எஸ் ஆஃப்கோர்ஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறையும்.
சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர், எஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஏர் டிட்டர்மைன்ஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் டெஃபினட்டாக ரீசனாக இருக்கும். மாய்ஸ்ட் கண்டென்ட் ஆஃப் தி ஏர், டெஃபினட்டாக மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் டெம்பரேச்சரை டிசைட் பண்ணும். அப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட்ன்றது என்னது, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டீரியர் லேட்டன்ட் ஹீட்டு தான் மாய்ஸ்சராக இருக்குது. தென் எர்த்ஸ் ரொட்டேஷன் அண்ட் ப்ராக்சிமிட்டி டு தி ஓஷன். ப்ராக்சிமிட்டி டு தி ஓஷன்னா என்னது, அட்வக்ஷனால் லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸோடைய எஃபெக்டோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை டிசைட் பண்ணும். ஹவு கம் எர்த்ஸ் ரொட்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுமானா, எர்த்ஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா எர்த்தோட ரொட்டேஷன் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்றது எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து இன்டீரியரை நோக்கி போகிறது. சென்ட்ரிஃபியூகல்ன்றது என்னது, எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து வெளிநோக்கி போகிறது. இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், புஷ்ஷிங் தி ஏர் அவே, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹையர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்க போகும்போது ஏரு வெளிநோக்கி தள்ளப்படுமா, அதனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகுமா. ஸோ இங்கே வந்து ஜெனரலாக ஓப்பன் என்னடா, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் தி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கேட்டிருந்தா எந்த ஃபேக்டருமே வராது நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அப்போ யூ ஹாவ் டு கோ ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ ஆல்டிடியூட், டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் கண்டென்ட், எர்த்ஸ் ரொட்டேஷன் அண்ட் ப்ராக்சிமிட்டி டு தி ஓஷன்ஸ், ஆல் ஆஃப் தீஸ் 5 are responsible for influencing the atmospheric pressure of a region. The answer for this question is another option D, all 5. Then question number 3. The isotherms questions மாதிரியே isobar question. Okay, isobarன்றது similar atmospheric pressures, pressure experience பண்ணக்கூடிய similar regions எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது தான் என்னது, சேம் pressure experience பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது தான் என்னது isobars. Which of the following is are the correct inference or inferences from isobaric maps in the month of January in northern hemisphere? அந்த கொஸ்டின் மாதிரி இது ஸ்பெசிஃபிக்காக நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜான்வரியில் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் என்ன கேட்டிருக்காங்க, the isobars deviate to the south over the oceans and to the north over the continents. கரெக்டா? டெஃபினெட்லி கரெக்ட். The presence of high pressure systems over the continents and low pressure systems over the oceans causes the isobars to form distinct pressure belts. ஐசோதர்ம்ஸ் மாதிரியே ஐசோபார்ஸ் வந்து தனித்தனி ப்ரெஷர் பெல்ட்ஸாக கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி மாதத்தப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இப்போது இந்த இடத்துல ஒரு 1000 மில்லிபார் இருக்குதுன்னா அந்த 1000 மில்லிபார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1000 மில்லிபார் இருக்குன்னா இந்த 1000 மில்லிபார் லேண்டை பொறுத்து ஓஷனை பொறுத்து மாறும். ஓகேவா. அப்போது இங்கே ஐசோபார் ஷிஃப்ட்ஸ் டு தி நார்த் while entering into the continents and shifts to the south while entering into the oceans. ஓகேவா. shift to the north while entering into the continent. ஓகேவா. isobars deviate to the north over the continents, south over the oceans. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேவா. அதே மாதிரி லேண்டுக்குள்ளாரையும் ஓஷனுக்குள்ளாரையும் அங்கங்கே தனி ப்ரெஷர் பெல் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா. ஹை ப்ரெஷர் பெல் சிஸ்டம், லோ ப்ரெஷர் பெல் சிஸ்டம், ஹை ப்ரெஷர் பெல் சிஸ்டம், லோ ப்ரெஷர் பெல் சிஸ்டம்ஸ்னு தனித்தனியாக ஃபார்ம் ஆகும்னா டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரெஷர் பெல்ஸோ அல்லது ப்ரெஷர் பெல் சிஸ்டம்ஸோ இந்த ஹை ப்ரெஷர்னாலையும் லோ ப்ரெஷர்னாலையும் கான்டினென்ட்லையும் ஓஷன்ஸ்லையும் ஃபார்ம் பண்ணுமானா டெஃபினட்டாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்டு. அங்கே ஐசோதர்ம்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இங்கே ஐசோபார் கொஸ்டின்ஸ். ஓகேவா. Then question number 4. Which of the following statements is are incorrect with respect to Coriolis force? ஓகேவா. incorrect கேட்டிருக்காங்க, அது எப்பயுமே கவனமாக பார்க்கணும். There would be no Coriolis force if earth does not rotate. கரெக்டானா? டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எர்த் ரொட்டேட் ஆகலைன்னா எர்த்தோட ரொட்டேஷன் வெலாசிட்டி வேரி ஆகாது. எர்த்தோட ரொட்டேஷன் வெலாசிட்டி வேரி ஆகிறத பொறுத்து தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸுக்கான சோர்ஸே என்னது, எர்த்தோட ரொட்டேஷன் தான். அப்போ எர்த் ரொட்டேட் ஆகலைன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸே இருக்காதுன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கோயில்வினை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The Coriolis force is inversely proportional to the angle of latitude. கரெக்டாக? ஆங்கிள் ஆஃப் latitudeன்றது என்னது, latitude 0 டிகிரி latitudeலேருந்து 90 டிகிரி latitude போல்ஸ் நோக்கி போகிறதுனா altitude increases. அப்போது altitude increase ஆக கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். மீதி உள்ள 2 ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். It deflects the moving object to the right in the northern hemisphere and to the left in the southern hemisphere. இது டெஃபினட்டாக ரைட்டு.
The Coriolis force affects not only the winds but also the large scale ocean currents resulting in the formation of gyres. Correct. Any moving object, அது விண்டா இருக்கலாம், ocean water இருக்கலாம், அல்லது any object, rivers, any object இருக்கலாம், any moving object will be deflected towards its right in the northern hemisphere and left in the southern hemisphere by the Coriolis force. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்றது என்ன ஆகும்? இந்த டிஃப்ளக்ஷன் அப்படின்றது போலஸ் இன்க்ரீஸ் ஆக போல்வேர்ட் நோக்கி போக 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 டிஃப்ளக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவட்டார் எடுத்துட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் ரொட்டேஷனல் வெலாசிட்டி மேக்ஸிமம். ரொட்டேஷனல் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் இருக்கும். ஆனால் ரொட்டேஷனல் வெலாசிட்டியை பொறுத்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ எர்த் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். ஏன்னா ஜியாய்டு ஷேப்புன்றதுனால இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், பல்ஜராக இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன ஆகும்னா 0 டிகிரியில் என்ன ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகுதோ கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி லாட்டிடியூட் இது எல்லாமே சேம் வெலாசிட்டியில் தான் ரொட்டேட் ஆகும். அப்போ சேம் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸில் டிஃப்ரென்சஸ் கம்மியாக தான் இருக்கும். டிஃப்ரென்சஸ் இல்லாத இடத்துல கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆப்சண்ட். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 இன் ஈக்வட்டார். அப்போ இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டி மேலே போக 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 வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டிஃபரன்சஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டி மேக்ஸ் தி ஆப்ஜெக்ட் டு டீவியேட். எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுனால இட் இஸ் டீவியேட்டிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அந்த டிஃப்ளக்ஷன் மேக்ஸிமம் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி போலார் ரீஜன்ஸ். அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் லாட்டிடியூட். அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆங்கிள் ஆஃப் லாட்டிடியூட்ன்றது தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? Then question number 5. The higher the pressure gradient force, the greater is the velocity of the wind. அது கரெக்டா? டெஃபினெட்லி கரெக்ட். எவ்வளோக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால் என்னது? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை விண்டை மூவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போது ஹை ப்ரெஷருக்கும் லோ ப்ரெஷருக்கும் எவ்வளோக்கு டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஹையராக இருக்கும். அதை பொறுத்து வெலாசிட்டி ஆஃப் தி விண்டும் ஹையராக இருக்கும். ஸோ அதோட சேர்த்து தி லார்ஜர் இஸ் தி டிஃப்ளக்ஷன் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட். எவ்வளோக்கு விண்டோட வெலாசிட்டி ஹையராக இருக்கோ அவ்வளோக்கு டிஃப்ளக்ஷனும் ஹையராக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேவா? இதுக்கு காரணமாக கீழே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்றது பார்ப்போம். த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஐசோபார். கரெக்டாக? இப்போ ஒரு ஐசோபார் ஒரு 700 மில்லிபார் இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் and Coriolis force is perpendicular to the pressure gradient force. ரெண்டுமே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஐசோபார் அண்ட் Coriolis force is perpendicular to the pressure gradient force. This is the reason for the higher force of the velocity of the wind and higher deflection of the wind. Definitely correct. ஏன்னா இந்த இடத்துல இம்ப்ளிசிட்டாகவே அந்த டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான். அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எப்படி? இட் இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு தி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் விளக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் ஐசோபார். ஓகேவா? இப்போ ஹை ப்ரெஷர், இது ஹை ப்ரெஷர், இது லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி விண்டை மூவ் பண்ண வைக்கிறது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டு தி ஐசோபார்ஸ். அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்? ஒரு ஆப்ஜெக்டை சென்டர் லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டு தி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் மேக்கிங் தி விண்ட் டு மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இந்த ரெண்டோட ரிசல்டன்ட்னால என்ன ஆகும்? இது ரெண்டுக்கும் நடுவில் இட் டேக்ஸ் அ ஜியோஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸ் ஆர் ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட் டைரக்ஷன் எடுக்கும். ஸோ அப்போது எவ்வளோக்கு இந்த டிஃப்ரென்சஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு விண்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு விண்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அதனோட டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஐசோபார்ஸ் அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். இந்த ரீசன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், statement 2 is correct and statement 2 is the explanation for statement 1. அப்போ option A. Okay va? Then question number
கொஷின் நம்பர் 6 ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 6ல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேலி ப்ரீஸையும் சி ப்ரீஸையும் வச்சு கேட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா வேலி ப்ரீஸு சி ப்ரீஸு சி ப்ரீஸு லேண்ட் ப்ரீஸை வச்சு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வேலி ப்ரீஸு மவுண்டைன் ப்ரீஸை வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் இப்போ உங்களோட கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ப்ரீஸையும் லேண்ட் ப்ரீஸையும் சீலேருந்து போகிறது சி ப்ரீஸு லேண்ட்லேருந்து போகிறது லேண்ட் ப்ரீஸு பட் நார்மலி அக்கர்ஸ் டியூரிங் தி நைட் டைமு டே டைமுன்னு கேட்டிருப்பாங்க. அது ரெண்டுமே ஸ்விட்ச் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ நார்மலி லேண்ட் ப்ரீஸ் இஸ் ஹேப்பனிங் டியூரிங் தி நைட் டைம். ஏன்னா லேண்டில் நைட்டில் டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், ஸோ ப்ரெஷர் ஹையராக இருக்கும். ஓஷனில் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ப்ரெஷர் லோவராக இருக்கும். அப்போ விண்ட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் டியூரிங் தி நைட் டைம். அதே வந்து டே டைமில் இங்கே வந்து டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும், ஸோ ப்ரெஷர் வந்து ஹையராக இருக்கும். லேண்டில் வந்து டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், ஸோ ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையராக இருக்கும், ஸோ ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும். அப்போ பகல் டியூரிங் தி டே டைம் சீலேருந்து லேண்டை நோக்கி போகிறது தான் சி ப்ரீஸு. டியூரிங் தி நைட் டைம் லேண்ட்லேருந்து சி நோக்கி போகிறது தான் லேண்ட் ப்ரீஸு டியூ டு தி ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ். ஸோ அதே மாதிரி டியூரிங் தி டே டைம் கீழே இருந்து அனபேட்டிக் விண்டு மூலியமா நமக்கு வந்து வேலி வழியாக மேலே ஏறி போகிறது வேலி பிரீஸு. நைட் டைமில் மேலேருந்து கெட்டபேட்டிக் விண்டு மூலியமா மவுண்டெயினுடைய ஹையர் ஸ்லோப்ஸ்லேருந்து வேலியை நோக்கி வர்றது மவுண்டைன் பிரீஸு. இந்த மவுண்டைன் பிரீஸ் இஸ் நார்மலி happening over the night time and valley breeze is normally happening over the day time ஓகேவா. ஸோ அப்போ அந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கொஷனில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஸ்வாப் ஆகி ராங்காக இருக்கும், அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஹவு மெனினா என்ன அதுக்கு ஆன்சர்? ஒன்லி 2 ஓகேவா. ஸோ கொஷின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. தென் கொஷின் நம்பர் 7 பார்ப்போம். Which of the following regions have pressure belts that are primarily formed due to the dynamic factors rather than the thermal factors? நமக்கு 4 விதமான ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்குது. ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு, சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டு அண்ட் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு. இதில் டெம்பரேச்சர் ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபேக்டராக இருந்து கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ்னால் எது? ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும். இதை ரெண்டை தவிர்த்துட்டு டெம்பரேச்சரை தாண்டி அதர் ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்ஸ் தான் என்னது? நம்மளுடைய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டும். அப்போ இந்த கேள்வி அதுதான், டைனமிக் ஃபேக்டர்ஸ் ரேதர் தேன் தி தெர்மல் ஃபேக்டர்ஸ். அப்போ எந்த 2 ப்ரெஷர் பெல்ட்ஸு? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 3 ஓகேவா. நம்மளோட ப்ரெஷர் பெல்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு ஓகேவா. ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு ஹை டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன். போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு இருக்கிற டெம்பரேச்சர் லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரீஜன். அப்போ என்ன நடக்கும்? இங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? ஏர் லைட் டென்சர் ஆகி மேலே கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் மூலிமா மேலே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஏர் ட்ரோபோபாஸ் ரீஜனில் ரீச் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ஏர் என்ன ஆகிடும்? டெம்பரேச்சர் லோவர் ஆகிடும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் லோவர் ஆகுமா? அப்போ ஹை ப்ரெஷர் இந்த கண்டிஷன்ஸில் இருக்கும். ப்ரெஷர் வந்து இங்கே ஹையராக இருக்கும். அதே ஆப்போசிட்டில் போல்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஹை ப்ரெஷர் கீழே இருக்கிறதுனால சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும் ஓகேவா. இங்கே டெம்பரேச்சர் வந்து லோவராகவும் ப்ரெஷர் ஹையராகவும் இருக்கும். இங்கே வந்து ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும், டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி இதை விட இங்கே ஹையராக இருக்கும் ஹையர் ஆல்டிடியூடினல் ரீஜன்ஸில், ஏன்னா சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால. ஸோ அப்போ விண்டு எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை நோக்கி விண்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி மூவ் பண்ண போகும்போது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமோ போலார் ஜெட் ஸ்ட்ரீமோ என்ன பண்ணோம்னா, இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீமும் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் வரக்கூடிய விண்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தாண்டி இந்த விண்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த ரீஜனில் சப்போலார் ரீஜன்ஸில் நமக்கு வந்து மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் இருந்தாலும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஆக்ட் ஆஸ் அ மேஜர் ஃபேக்டர் இன் தி சப்போலார் ரீஜன்ஸ். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணும்? சர்ஃபேஸ்லேருந்து ஏரை வெளியில் தள்ளி விடுமா? அப்போ சர்ஃபேஸ்லேருந்து ஏரை வெளியில் தள்ளி விட போகும்போது சர்ஃபேஸில் என்ன கிரியேட் ஆகும்? லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ சர்ஃபேஸ்லேருந்து
லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னா அந்த ஏர் எல்லாமே என்ன பண்ணும், மேலே நோக்கி வெளியே நோக்கி நகரும். வெளியே நோக்கி நகர போகும்போது அதுக்கு தடை என்ன இருக்கும், இந்த சப்போலார் ரீஜனில் ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அப்போ இங்கேருந்து கீழே ரைஸ் ஆகக்கூடிய யார் இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை ரெண்டு பக்கமும் டைவெர்ட் பண்ணி விடும். அப்படி டைவெர்ட் பண்ண போகும்போது ஒரு பிரான்ச் திரும்ப அகைன் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்லேயே வந்து சப்சைட் ஆகும். இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய யாரும் சப்சைட் ஆகும். அப்போ ரெண்டு சைடில் இருந்தும் ஹை டென்சர் வின்ஸு சப்சைட் ஆகிறதுனால சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் எப்பயுமே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரு சப்ட்ராபிக்கல் ரீஜனை ஹை ப்ரெஷர் ஆகவும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு சப்போலார் ரீஜனை லோ ப்ரெஷர் ஆகும். ஆல்டர்னேட் டு தி கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ஸும் தான் டைனமிக்கலி ஃபார்ம்ட் ஆர் டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ஸ்ன்றது நமக்கு டெம்பரேச்சர்னால உருவானது, இது சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர்னால உருவானது, இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால உருவானது, இது டெம்பரேச்சர்னால உருவானது. டெம்பரேச்சர்னால மட்டுமே உருவாகி இருக்கணும்னா இங்கே லோ ப்ரெஷர் இருந்திருக்கணும், இங்கே ஹை ப்ரெஷர் இருந்திருக்கணும். பட் ஆப்போசிட்டாக இருக்குல்ல. அதனால சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் டைனமிக்கலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ஸ் ராதர் தென் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ன்றது 1 and 3ன்றது தெளிவாக தெரியுதா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 and 3 only. Then question number 8. Consider the following statements regarding the equatorial low pressure belt region. Equatorial low pressure belt region பத்தி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. The low pressure in this belt is primarily caused by intense heating throughout the year resulting in vertical upward movement of air. Definitely correct. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். It is also known as doldrums and lies between 5 degree north and 5 degree south latitudes. அதோட பொசிஷனே அதுதான். And experiences frequent calms and variable winds. இந்த இடத்துல வேரியபிள் விண்ட்ஸ்ன்றதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வேரியபிள் விண்ட்ஸ்னா சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய மைனர் விண்ட்ஸ் தான். ஸோ அப்த்ரஸ்ட் ஆஃப் ஏர் அங்கே ஹையராக நடக்கிறதுனாலையும் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ITCs அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். திஸ் பெல்ட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் வேர் தி ட்ரேட் விண்ட்ஸ் ஃப்ரம் போத் த ஹெமிஸ்பியர்ஸ் கன்வர்ஜ். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகக்கூடிய இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ். ஏன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்ன்றது ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன். ஓகேவா? ஸோ இப்போ ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ்லாம் அங்கே ஹை அப்த்ரஸ்ட் ஆஃப் ஏர் இருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வரக்கூடிய விண்டுக்கு பேர் தான் என்னது, ட்ரேட் விண்ட்ஸ். ட்ரேட் விண்ட்ஸ் ரெண்டு ஹெமிஸ்பியர்லேருந்தும் வரும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணும், ஈக்வட்டோரியல் ரீஜனை நோக்கி வர 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 இங்கே வந்ததுக்கப்புறம் அது இட் வில் ரைஸ் அபவ். அப்போ இந்த ரீஜனில் இந்த எந்த விதமான விண்ட் மூமெண்ட்டையும் அலோவ் பண்ணாமல் இந்த ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த லேட்டிடியூடல் பொசிஷன் தான் டோல்ட்ரம்ஸ் ஆர் பெல்ட் ஆஃப் காம்னு சொல்லுவோம். அப்போ இந்த டோல்டம்ஸ் ஆர் பெல்ட் ஆஃப் காம் கம்பேர் டு தி அதர் ரீஜன்ஸ் லோ விண்ட் மூமெண்ட், பெர்மனன்ட் விண்ட் மூமெண்ட் இருக்கும். பட் சின்ன சின்ன லெவலில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கண்டிஷன்ஸில் வேரியபிள் விண்ட்ஸ் இருக்கும். இந்த கன்வர்ஜென்ஸ் நடக்கக்கூடிய இந்த லோ ப்ரெஷர் ஜோனை தான் ITCs அட் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் சொல்லுவோம். இது எங்கே ஃபார்ம் ஆகும், நியர் டு தி ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸு கரெக்டு. ஓகேவா? Then question number 9. In the context of meridional cell system, Ferrel cell is associated with which among the following regions? இந்த 3 tricellular atmospheric மாடலையும் எடுத்துக்கிட்டோம்னா Hadley cell, Ferrel cell and polar cell. அப்போ Ferrel cellன்றது எங்கே இருக்கும், in betweenல தான் இருக்கும், between the subtropical high pressure belt and subpolar low pressure belt regions. Ferrel cell. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனுக்கும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் செல்லு தான் ஹேட்லி செல். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனுக்கும் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு ரீஜனுக்கும் நடுவில் நடக்கிறது தான் ஃபெர்ரல் செல். சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த சர்க்குலர் செல் தான் போலார் செல். இந்த 3 செல்லையும் சேர்த்தது தான் ட்ரை செல்லுலார் அட்மாஸ்பரிக் மாடல். இந்த 3 செல்லும் சேர்ந்தது தான். அப்போ இந்த 3 செல்லில் ஃபெர்ரல் செல் எங்கே இருக்குன்றது தான் இந்த கேள்வி. ஓகேவா? இந்த ஃபெர்ரல் செல் எங்கே இருக்கும்,
between the subtropical high pressure belt and subpolar low pressure belt. Okay va, this question number 9. Then question number 10 papo. Consider the following statements. The harsh latitudes are calm zones of high pressure located at about 30-degree latitude in both the hemispheres, characterized by light winds and clear skies. Light winds and clear skies. Yes, of course, subtropical high pressure belt in the ரெண்டு latitudinal regionsலையும் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் ஹையராக இருக்கிறதுனால ஹை ப்ரெஷரும் கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸும் இருக்கும். அதுதான் ஹார்ஸ் latitudes சொல்லுவாங்க. அதே வந்து வெஸ்டர்லிஸ் எங்க சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு பர்மனண்ட் விண்டு சிஸ்டம்ஸ் தான் என்னது வெஸ்டர்லி விண்ட்ஸ். அந்த வெஸ்டர்லி விண்ட்ஸு இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸு கால் பண்ணப்படும். ஓகேவா, அது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஸ்க்ரீமிங் 60s refers to the strong westerly winds in the northern hemisphere between the 40 degrees latitudes and 60 degree latitudes கொடுத்துருக்காங்க. No, it is not in the northern hemisphere, it is in the southern hemisphere. ஏன்னா northern hemisphere is made up of land mass. அப்போ land mass அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் ஹையராக இருக்க போகும்போது வெஸ்டர்லி விண்ட்ஸோடைய டைரக்ஷன்ஸ் வந்து வெஸ்டர்லி விண்ட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்காது. அதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் நமக்கு இந்த latitudinal பொசிஷன்ஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஓஷன்ஸ் தான். அப்போ ஓஷன்ஸில் மூவ் ஆக போகும்போது அதுக்கு எந்த விதமான அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸும் இருக்காது. அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸோடைய ஸ்பீடுன்றது latitude இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s அண்ட் ஸ்க்ரீமிங் ஆர் ஷ்ரீக்கிங் 60ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே வெஸ்டர்லிஸோட அசோசியேட் ஆனது, தட் டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர், நாட் ஆன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ஹார்ஸ் latitudesன்றது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோட அசோசியேட் ஆனது, அது ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ்லையுமே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அப்போ ஆன்சர் என்னது? 1 ஒன்லி, ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேவா, then question number 56. Consider the following statements. Easterlies என்றதனோட இன்னொரு பேர் என்னது? Trade winds. Easterlies are onshore winds to the eastern margins of the continents and offshore winds to the western margins of the continents அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஈஸ்டர்லீஸ்ன்றது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸுக்கு ஆன்ஷோர் ஆகவும், ஆன்ஷோர் விண்ட்ஸ்னா என்னது? ஆன்ஷோர் விண்ட்ஸ்னா சி டு லேண்ட், ஆஃப்ஷோர் விண்ட்ஸ்னா லேண்ட் டு சி. ஓகேவா, லேண்ட்ல இருந்து சீயை நோக்கி போகிறது ஆஃப்ஷோர் விண்ட்ஸு, சீலேருந்து லேண்ட் நோக்கி வர்றது ஆன்ஷோர் விண்ட்ஸு. அப்போ ஈஸ்டர்லிஸ்ன்றது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆன்ஷோர் ஆகவும், வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்டுக்கு ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்குன்றாங்க. கரெக்டா? கரெக்ட். இது கரெக்ட்னா அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? வெஸ்டர்லிஸ்ன்றது என்னது? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி போகக்கூடிய பர்மனன்ட் விண்ட். வெஸ்டர்லிஸ் ஆர் ஆன்ஷோர் விண்ட்ஸ் டு தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட்ஸ் டு தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ இதுதானே ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் ஈஸ்டர்லிஸ். ஈஸ்டர்லிஸ்னா என்னது? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டர்ன் நோக்கி போகிறது ஈஸ்டர்லிஸ். இப்போ இங்கே ஒரு கான்டினென்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கான்டினென்ட்டோடைய ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸுக்கு இந்த ட்ரேட் விண்டு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸுக்கு ஆன்ஷோர் ஆகவும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்கு. அதே வெஸ்டர்லிஸ் போகக்கூடிய டெம்பரேட் ரீஜன் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு கான்டினென்ட் எடுத்துக்கிறேன். இந்த கான்டினென்ட்டுக்கு வெஸ்டர்லிஸு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆன்ஷோர் ஆகவும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆஃப்ஷோர் ஆகவும் இருக்கும். அப்போ ஈஸ்டர்லிஸ் ஆர் ஆன்ஷோர் விண்ட்ஸ் டு தி ஈஸ்டர்ன் மார்ஜின் அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட்ஸ் டு தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ். வெஸ்டர்லி விண்ட்ஸ் ஆர் ஆன்ஷோர் விண்ட்ஸ் டு தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட்ஸ் டு தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. ஓகேவா, இதே லாஜிக்ல கொஸ்டின் நம்பர் 57. Consider the following statements. In tropical region, the eastern parts of the oceans, ஓஷனோட ஈஸ்டர்ன் பார்ட்ஸும் கான்டினென்ட்ஸோடைய வெஸ்டர்ன் மார்ஜினும் பக்கத்தில், கான்டினென்ட்ஸில் வெஸ்டர்னா ஓஷனில் ஈஸ்ட்டு. கரெக்டா? இன் ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்
the eastern parts of the oceans are warmer than the western parts due to the effect of trade winds. அதே கொஸ்டின், அதே லாஜிக் தான். ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் ஆர் வார்மர் தென் தி வெஸ்டர்ன் பார்ட்னா அப்படியே தப்பு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல எடுத்துப்போம், இப்போ இந்த இடத்துல ஓஷன் எடுத்துக்கிறோம், இது ஃபுல்லாக ஒரு ஓஷன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வெஸ்டர்ன் ஓஷன் பகுதி, இது ஈஸ்டர்ன் ஓஷன் பகுதி. அப்போ ஈஸ்டர்லிஸ் என்ன பண்ணோம், ஈஸ்டர்லிஸ் ஆர் டிரைவிங் தி ஹாட் விண்ட்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போ ஈஸ்டர்லிஸ் மேக்ஸ் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன் வார்மர் than the eastern portion within the tropics. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸ் ஆர் வார்மர்னு கொடுத்துருக்காங்க. நோ, வெஸ்டர்ன் பார்ட்ஸ் தான் வார்மர், ஈஸ்டர்ன் பார்ட்ஸு கோல்டர். அதே தானே இங்கேயும். அப்போ இன் டெம்பரேட் ரீஜன்ஸ் வெஸ்டர்லிஸ் மேக்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸ் வார்மர் தேன் தி வெஸ்டர்ன் பார்ட்ஸ். கரெக்டா? இப்போ வெஸ்டர்லிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே வெஸ்டர்லிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்லிஸ் வெஸ்டர்ன் பார்ட் ஈஸ்டர்ன் பார்ட். இட் இஸ் டிரைவிங் தி வார்ம் விண்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் பார்ட் டு ஈஸ்டர்ன் பார்ட். அப்போ வெஸ்டர்லிஸ் மேக்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி ஓஷன் வார்மர் தேன் தி வெஸ்டர்ன் பார்ட்ஸ். இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு, நெய்தர் ஒன் நாட் டூ. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் வேற, ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸ் வேற. அதை பொறுத்து எந்த ரீஜனில் என்ன கான்டெக்ஸ்ட்டை கேட்குறாங்கன்றதை பொறுத்து தெளிவாக ஆன்சர் பண்ணணும். தென் கொஸ்டின் நம்பர் 58. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Jet streams are narrow, fast-flowing air currents in the upper atmosphere that influence weather patterns. ஒரு simple definition of an jet streams. First statement correct. Upper level flow ஆகக்கூடிய ஒரு meandering shape flow ஆகக்கூடிய swift flowing air currents தான் நம்ம jet streams னு சொல்லுவோம். Subtropical jet streams are stronger during the summer while polar jet streams are stronger during the winter அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ரெண்டுமே stronger during the வின்டர் தான். போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சரி, சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சரி, சம்மர் அப்போ வீக்கராக இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஈஸி. ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஏன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸோடைய இன்டென்சிட்டின்றது வந்து சீசனை பொறுத்து மாறும். சம்மர் அப்போது ஹை டெம்பரேச்சர் ஓவர் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் என்ன பண்ணோம்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸை வீக்கர் ஆக்கிடும். அதே கோல்டர் வின்டர் ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸோடைய இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ போத் த கேசஸ், சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி, போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சரி, சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சரி, ரெண்டுமே வின்டரில் ஸ்ட்ராங்கராகவும் சம்மரில் வீக்கராகவும் இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் வீக்கர் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் டியூரிங் தி சம்மர்னால தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன் ஆஃப் த கிரியேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸாக அமையுது. ஸோ இப்போ இந்தியன் மான்சூன்ஸுக்கான ஆன்செட்டிங் ஃபேக்டர்ஸில் weakening of subtropical westerly jet streams one of the important reasons. ஓகேவா? அப்போ ரெண்டுமே stronger during the winter and weaker during the summer. ஸோ இதுதான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? நம்மளோட ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஹையர் லெவலில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட மேஜராக ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்குது. சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எர்த்துக்கு என்னுடைய ரொட்டேஷனுக்கு சேம் டைரக்ஷன்ஸில் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரொட்டேட் ஆகும் அட் தி ஹையர் ஆல்டிடியூட். எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ட்ரோபோபாஸ்க்கு பக்கத்தில் இப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸு போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் நமக்கு 3 செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசனு. ஆட்லி செல்லு, ஃபெரல் செல் அண்ட் போலார் செல்ஸ். இந்த ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் இல்லைன்னா வெறும் சிங்கிள் செல்லுலர் அட்மாஸ்பியரிக் மாடலாக தான் இருந்திருக்கும். போலார் டு ஹை மட்டும் தான் இருந்திருக்கும், போலார் டு ஈக்குவடோரியல் மட்டும் தான் இருந்திருக்கும், நடுவில் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட நேச்சருமே இட் இஸ் ஸ்ட்ராங்கர் டியூரிங் தி வின்டர் ரேதர் தென் தி சம்மர். ஓகேவா? Then question number 59. Local wind systems அது அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ரீஜன்ஸும். லூ விண்ட்ஸ், நார்தர்ன் இந்தியன் பிளைன்ஸ், ஹாட் விண்ட்ன்றது டெஃபினெட்லி கரெக்ட். சிராக்கோ, நார்த் ஆஃப்ரிக்கா கோல்டு விண்டுன்னு. நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் சிராக்கோன்றதை பற்றி தெரியலனா கூட நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் கோல்டு விண்ட் இருக்குமா? இருக்காது. பிளிசர்ட், நார்த் அமெரிக்கா கோல்டு விண்டுன்றது கரெக்டு. பான், வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் ஹாட் விண்டானா தப்பு. ஓகேவா? ஃபானுன்றது
வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடியது கிடையாது. ஃபானுன்றது நம்மளுடைய யூரோப்பியன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் 2 தப்பு, 4 தப்பு, 1 3 கரெக்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஒன்லி 2. ஸோ லூ விண்ட்ஸு பிளிசார்ட்ஸுன்றது கோல்டு விண்டாக நார்தன் அமெரிக்கன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகிறது. ஃபோர்டுன்றது யூரோப்பியன் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகிறது. சிராக்கோன்றது நார்த் ஆஃப்ரிக்கா ரீஜனில் தான் ஃப்ளோ ஆகிறது. பட் இட் இஸ் அ வார்ம் விண்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விண்டு சிஸ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 60. Which of the following are the conditions favorable for the formation of intensification of tropical cyclones? Intensification of tropical cyclones ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன்டென்சிஃபை ஆகணும்னா எதெல்லாம் ரீசன்ஸ்? லார்ஜ் sea surface with a temperature higher than 27 degrees Celsius. கரெக்டா? கரெக்ட். presence of Coriolis force definitely வேணும். கரெக்ட். a pre-existing weak low pressure ஏரியா இருந்தால் தான் சைக்ளோன்ஸ் உருவாகிறதுக்கான கண்டிஷன்ஸே கிரியேட் ஆகும். அப்பர் டைவர்ஜன்ஸ் அபவ் தி sea level. ஓகேவா? sea லெவலுக்கு மேலே அப்பர் டைவர்ஜன்ஸ் இருக்குமானா டெஃபினெட்லி இருக்கும். sea லெவலில் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். அப்பர் லெவலில் தான் டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். இது நாலுமே these are the favorable conditions for formation of tropical cyclones. ஓகேவா? ஸோ இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஹை டெம்பரேச்சர் அண்டு ஹை டெம்பரேச்சர்னால ஹையர் எவாப்ரேஷன் இருக்கும். ஹையர் எவாப்ரேஷன்னால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த லோ ப்ரெஷரை நோக்கி வரக்கூடிய விண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ளக்டட் டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால இருக்குமா? அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் சர்க்குலேஷன் ஆஃப் தி விண்ட் அரவுண்ட் தி சென்ட்ரல் ஐ போர்ஷன் லோ ப்ரெஷர். அந்த சர்க்குலேஷன் லீட்ஸ் டு தி கிரியேஷன் ஆஃப் சைக்ளோன். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த சைக்ளோன்ஸ் மேலே போக 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 டைவர்ஜ் ஆகும். ஸோ அப்பர் ஏர் டைவர்ஜன்ஸ், லோவர் ஏர் கன்வர்ஜன்ஸ், இது ரெண்டுமே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் வீக் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ். ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை நோக்கி வரக்கூடிய விண்டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால டிஃப்ளெக்ட் ஆகி சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆக அது மேலே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆக டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். இது எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை டெஃபினட்டாக உருவாக்கும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி அபவ் 1 2 3 4. அதே which of the following is responsible for the absence of cyclones in the equatorial regions? நம்ம இதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் ஆல்மோஸ்ட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஹை டெம்பரேச்சர் இருக்குது, ஹை ஹியூமிடிட்டி இருக்குது, லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அதனால் க்ரியேட் ஆகும். தென் வந்து மற்ற ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலுமே எது முக்கியமாக இல்லை, பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ் இன் தி ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 77. அப்படி உருவாகக்கூடிய இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு ஒவ்வொரு ஓஷன்ஸ்லையும் ஒவ்வொரு நேம்ஸில் அழைக்கப்படும். ஓகேவா? இந்தியன் ஓஷன்ஸில் we are calling it as cyclones. அதே வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் நியர் தி சைனா ஜப்பான் ரீஜன்ஸில் இட் இஸ் கால்ட் அஸ் டைஃபூன்ஸ். அதே ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸில் இட் இஸ் கால்ட் அஸ் ஹரிகேன்ஸ் ஆர் டொர்னாடோஸ்ன்னு சொல்லுவாங்க. வில்லிஸ்ன்றது எங்கே சொல்லுவாங்க? ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ்க்கு பக்கத்தில் சொல்லுவாங்க. அதனால் அட்லாண்டிக் ஓஷன் தப்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 pairs only. ஸோ இந்த ரீஜன்ஸில் நமக்கு சைக்ளோன்ஸு, இங்கே ஹரிகேன்ஸு, இங்கே வந்து டைஃபோன்ஸு, இங்கே வந்து வெள்ளிஸு. ஓகேவா? ஸோ அட்லாண்டிக் ஓஷனுக்கும் வெள்ளிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் அந்த பேர் தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 78. In which among the following regions can you observe the presence of anticyclonic conditions? Anticyclonic conditionsனா சைக்ளோன்னா சென்ட்ரலில் லோ, அவுட்டரில் ஹைனா சைக்ளோன். சென்ட்ரலில் ஹை, அவுட்டரில் லோனா ஆன்டிசைக்ளோன்ஸ். அப்போ ஆன்டிசைக்ளோன்ஸ்னால் என்னது? ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆகணும். ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆகணும்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இருக்கணும். பேர்லேயே சிம்பிளாக தெரிஞ்சிடுச்சு, ஹை ப்ரெஷர் இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ். சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வராது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 3.
low pressure is always associated with the cyclone, high pressure is associated with the anticyclone. அப்போ இந்த ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இப்போ ஹை டு லோ மூவ் ஆக போகும்போது அகெயின் இட் வில் பி டிஃப்ளெக்டட் பை கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அந்த டிஃப்ளெக்ஷன் கிரியேட்ஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் விண்ட். இதுதான் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ். இந்த ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? Then question number 79. Which of the following regions are the sources of air mass? Air mass என்றது என்னது? ஒரு லார்ஜர் ரீஜனில் சேம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் ரீஜன்ஸில் அந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை அக்வயர் பண்ணி லார்ஜர் வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கிறது ஏர் மாசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரே மாதிரியான சேம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த ரீஜன்ஸ் எல்லாத்துலேயும் ஏர் மாசஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ரீஜன்ஸ் வார்ம் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ஓஷன்ஸில் ஏர் மாஸ் கிரியேட் ஆகுமா? டெஃபினட்டாக கிரியேட் ஆகும். அங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஏர் மாஸ் வார்ம் ஹியூமிட் ஏர் மாஸாக இருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹாட் டெசர்ட்ஸ் ரீஜன்ஸில் டெஃபினட்டாக கிரியேட் ஆகும். அங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஏர் மாஸ் என்னவாக இருக்கும்? வார்ம் ட்ரை ஏர் மாஸாக இருக்கும். கோல்டு ஹை ஆல்டிடியூடினல் ஹை லேட்டிடியூட் ஓஷன்ஸ், கோல்டு லேட்டிடியூடினல் ஓஷன்ஸ்லையும் கிரியேட் ஆகும். அங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஏர் மாஸ் என்னவாக இருக்கும்? கோல்டு பட் மாய்ஸ்ட் ஏர் மாஸாக இருக்கும். அதே கான்டினென்டல் ரீஜன்ஸில் பர்மனெண்ட்லி ஐஸ் கவர்டு போலார் ரீஜன்ஸில் கோல்டு ட்ரை ஏர் மாஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே யூ கேன் அப்சர்வ் தி ஜெனரேஷன் ஆஃப் ஏர் மாசஸ். அப்போ ஆல் ஆஃப் தீஸ் 4 regions are known for generation of air masses or sources of air masses. ஓகேவா? ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த ஏர் மாசஸ் கான்டினென்ட்டில் கிரியேட் ஆனிச்சுன்னா ட்ரை ஏர் மாஸாக இருக்கும். ஓஷனில் கிரியேட் ஆனிச்சுன்னா வார்ம் ஏர் மாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே ட்ராபிக்கல் ரீஜன் வரைக்கும் கிரியேட் ஆனாலும் வார்ம் ஏர் மாஸாக இருக்கும். நமக்கு டெம்பரேட் ரீஜன்ஸ் அல்லது போலார் ரீஜன்ஸ் போயிட்டோம்னா கோல்ட் ஏர் மாஸாக இருக்கும். ஸோ அப்போது அதனுடைய பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லாட்டிடியூட் அண்ட் கான்டினென்டாலிட்டி தென் மேரிடைம் ரீஜனை பொறுத்து ஒவ்வொரு ஏர் மாசஸும் மாறும். ஓகேவா? ஸோ கான்டினென்டல் போலார், மேரிடைம் போலார், மேரிடைம் ஈக்வட்டோரியல், கான்டினென்டல் ஆர்க்டிக், கான்டினென்டல் ட்ராபிக்கல், மேரிடைம் ட்ராபிக்கல்ன்ட்டு ஏர் மாசஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். மேரிடைம் ஈக்வட்டோரியல் கூட இருக்குது. ஆனால் ஈக்வட்டோரியல் கான்டினென்டலில் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஈக்வட்டோரியல் கான்டினென்டல் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் டெய்லி ரெயின்ஃபால். அப்போ ஈக்வட்டோரியல் கான்டினென்டல் ரீஜன்ஸில் டெய்லி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால தான் அங்கே நம்மளுக்கு அமேசான் மாதிரியான ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ் இருக்குது. அப்போ டெய்லி ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது சேம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரொலாங்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்காது. ஸோ அதனால தான் ஈக்வட்டோரியல் கான்டினென்டல் ரீஜன்ஸில் ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ மித்த ரீஜன்ஸ் எல்லாத்துலேயுமே ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஜெனரேஷன் ஆஃப் ஏர் மாசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். Then question number 80. Consider the following regions. In how many of the above regions fronts are mostly observed, commonly observed? Fronts என்றது என்னது? கோல்டு ஏர் மாஸும் வார்ம் ஏர் மாஸும் மீட் ஆக போகும்போது வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகக்கூடிய அந்த ரீஜன்ஸ் தான் நம்ம ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கோல்டு ஃப்ரண்ட்டாகவும் இருக்கலாம், வார்ம் ஃப்ரண்ட்டாகவும் இருக்கலாம், அக்ளூடட் ஃப்ரண்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ முதல்ல வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் மீட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் ஃப்ரான்ஸ் ஜெனரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஈக்வட்டோரியல் கான்டினென்டல் ரீஜன்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் ஈக்வட்டோரியல் கான்டினென்டல் ரீஜன்ஸில் ஏர் மாசஸே ஃபார்ம் ஆகாது. அப்புறம் எங்கே ஃப்ரான்ஸ் ஜெனரேட் ஆகும்? அப்போ டெஃபினெட்லி இங்கே ஃபார்ம் ஆகாது. ட்ராபிக்கல் மேரிடைம் ரீஜன்ஸில் வார்ம் ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் என்னவா மட்டும்தான் இருக்கும்? வார்ம் மாய்ஸ்ட் ஏர் மட்டும் தான் இருக்குமே தவிர கோல்ட் ஏர் இருக்காது. கோல்ட் ஏரும் வார்ம் ஏரும் இருந்தால் தானே ஃப்ரான்ஸ் ஜெனரேட் ஆகும். அப்போ இந்த ரீஜன்லேயும் ஃபார்ம் ஆகாது. போலார் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸ். போலார் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ஸில் கோல்டு ட்ரை ஏர் மாஸ் மட்டும் தான் இருக்கும். வார்ம் ஏர் மாஸ்க்கு அங்கே பாசிபிலிட்டியே இருக்காது. அப்போ வார்ம் ஏர் மாஸும் ட்ரை ஏர் மாஸும் இல்லாத இடத்துல ஃப்ரான்ஸ் ஜெனரேட் ஆகாது. இப்போ போலார் அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் ரீஜன்ஸ்லையுமே ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த 3 ரீஜன்ஸ்லையுமே ஃபார்ம் ஆகாததுனால ஆன்சர் இஸ் நன். ஓகேவா? ஸோ அதனால தான் மேஜராக வந்து மிட் லாட்டிடியூடினல் டெம்பரேட் ரீஜன்ஸில் தான் ஃப்ரான்டோஜெனசிஸ் நடக்கும். ஏன்னா அங்கே தான் வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் மீட் ஆகிறதுக்கான ப்ராபபிள் கண்டிஷன்ஸ் அதிகமாக ஜெனரேட் ஆகும். மித்த எந்த ரீஜன்ஸ்லையுமே ஃப்ரான்டோஜெனசிஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 66. Which among the following types of fronts causes rainfall by uplifting warm moist air? ஓகேவா? என்னென்ன மாதிரியான ஃப்ரான்டோஜெனசிஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில்
ஃப்ராண்டல் ரெயின்ஃபால், அதாவது மாய்ஸ்டர் மேலே போய் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வார்ம் ஃப்ராண்ட், என்ன ஃப்ராண்டாக இருந்தாலும் வார்ம் ஏர் தான் மேலே ரைஸ் ஆக போகுது. இப்போ வார்ம் ஃப்ராண்ட்லேயும் நடக்கும், கோல்ட் ஃப்ராண்ட்லேயும் நடக்கும். அக்ளூடட் ஃப்ராண்ட்ன்றது என்னது? கோல்ட் ஏர் கம்ப்ளீட்லி ஆக்குபைங் தி லோவர் பார்ஷன் அண்ட் மேக்கிங் தி வார்ம் ஏர் டு ரைஸ் அபவ். அப்போ அக்ளூடட் ஃப்ராண்ட்லேயும் வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகுது. ஸ்டேஷனரி ஃப்ராண்ட்லேயும் நடக்கும். அப்போ ஆல் ஆஃப் தீஸ் ஃபோர் ஆர் தி ரீஜன். ஸ்டேஷனரி ஃப்ராண்ட்னா ஒன்னோட ஒன்று மூவ் ஆகாது. பட் ஈவன் தோ ஒன்னோட ஒன்று மூவ் ஆகாத கண்டிஷன்ஸ்லையுமே வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகி இட் லெட்ஸ் டு தி ரெயின்ஃபாலிங் கண்டிஷன்ஸ். அப்போ ஸ்டேஷனரி ஃபார்ம்ஸ்லையும் யூ கேன் அப்சர்வ் ரெயின்ஃபால். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் ஏர் வார்ம் ஏர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேபிள் கோல்ட் ஏரை நோக்கி மூவிங் வார்ம் ஏர் வந்து வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகி கிளவுட்ஸை மேலே கொண்டு போய் ஃபார்ம் பண்ணி ரெயின்ஃபாலை கொடுத்தா அது வார்ம் ஃப்ராண்ட் ரீஜன்ஸ். ஸ்டேபிள் கோல்ட் ஏர் அதை நோக்கி மூவிங் வார்ம் ஏர் வந்து திரும்பவும் வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகி ரெயின்ஃபாலை கிரியேட் பண்ணால் அது வார்ம் ஃப்ராண்ட். அக்ளூடட் ஃப்ராண்ட்ன்றது என்னது? cold air occupying the lower portion of the warm air and completely making the warm air to rise above, that results in rainfall என்றது அக்ளூடட் ஃப்ராண்ட். ஸ்டேஷனரி ஃப்ராண்ட்னா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கும், ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இருக்கும். பட் இது ஒன்னோட ஒன்று நின்று இருந்தாலும் இதுக்கு இன்பிட்வீன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வார்மர் ஏர் மேலே ரைஸ் ஆகி இட் பின் ரெயின்ஃபால். ஈவன் ஸ்டேஷனரி ஃப்ராண்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஸ்லோ பட் ப்ரொலாங்டு ரெயின்ஃபால் ஓவர் தி சேம் ரீஜன்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 ஃப்ராண்டல் ரீஜன்ஸ்லையுமே ஃப்ராண்டல் ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேஷனரி ஃப்ராண்டில் இல்லைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் these 4 regions are experiencing rainfall. Question number 67. The extratropical cyclone develops due to the interaction of warm tropical air and cold polar air along a polar front. Extratropical cyclones என்னது? டெம்பரேட் சைக்ளோன் தான். அப்போ டெம்பரேட் சைக்ளோன்ஸ் எதன் அடிப்படையில் கிரியேட் ஆகும்? ஃப்ராண்டோஜெனசிஸ் அடிப்படையாக வச்சு தான் கிரியேட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? டெவலப்ஸ் டியூ டு தி இன்டராக்ஷன் ஆஃப் வார்ம் tropical air and cold polar air along a polar front. டெஃபினெட்லி கரெக்ட் தான். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த temperate cyclones, the life cycle of an extratropical cyclone includes the formation of a warm front, cold front and eventually an occluded front. இப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸு 3 ஸ்டேஜஸாக ஃபார்ம் ஆகும். எது? வார்ம் ஃப்ராண்ட், கோல்டு ஃப்ராண்ட், தென் ஃபைனலி அக்ளூடட் ஃப்ராண்ட். அது அக்ளூடட் ஃப்ராண்ட் நடக்க போகும்போது தான் அது சைக்ளோஜெனசிஸோட ரிசல்டண்ட்டாக டெம்பரேட் சைக்ளோன்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் தி explanation for statement 2 is the explanation for statement 1. ஓகேவா? அது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேட் ரீஜன்ஸ் ஒரு அரௌண்ட் 40 to 50 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய 40 to 50 டிகிரி லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் கோல்டு ஏரும் இருக்கும், மேலே வந்து கோல்டு ஏர் இருக்கும், கீழே வந்து வார்ம் ஏர் இருக்கும். அப்போ ஸ்லோவராக என்ன ஆக ஆரம்பிக்கும்? கோல்டர் ஏர் இஸ் ஆக்குபையிங் தி வார்ம் போர்ஷன் ரீஜன்ஸ் அண்ட் வார்ம் ஏர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி கோல்டர் ரீஜன்ஸ். அப்போ மூவிங் கோல்டர் இங்கே என்ன கிரியேட் பண்ணும்? கோல்டு ஃப்ராண்ட்டை கிரியேட் பண்ணும். இந்த மூவிங் வார்ம் ஏர் என்ன பண்ணும்? வார்ம் ஃப்ராண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ கோல்டு ஃப்ராண்ட்டு கிரியேட் ஆகும், வார்ம் ஃப்ராண்ட்டு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கோல்டு ஃப்ராண்ட், இந்த கோல்டு ஏர் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபையிங் தி லோவர் போர்ஷன் அண்ட் மேக்கிங் தி வார்ம் ஏர் டு ரைஸ் கம்ப்ளீட்லி அபவ். அந்த அக்ளூஷன் நடக்கும். இந்த அக்ளூஷன்ன்றது என்னது? இங்கே ஸ்லோவராக வந்து இந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கா. அப்போ இந்த கம்ப்ளீட் அக்ளூஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த circulation leads to the generation of temperate cyclones or extratropical cyclones. Temperate cyclones are extratropical cyclones. அப்போ இந்த வார்ம் ட்ராபிக்கல் ஏரும் கோல்டு போலார் ஏரும் மீட் ஆகக்கூடிய இடத்துல கோல்டு ஃப்ராண்ட், வார்ம் ஃப்ராண்ட் ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறம் அக்ளூடட் ஃப்ராண்ட் கிரியேட் ஆகி அந்த அக்ளூஷனோட ரிசல்டண்ட்டாக சைக்ளோஜெனசிஸ் நடந்துச்சுன்னா அதுதான் எக்ஸ்ட்ராட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அல்லது டெம்பரேட் சைக்ளோன்ஸ். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 68. Consider the following statements. In northern hemisphere, tropical cyclones moves anti-clockwise whereas temperate cyclones move clockwise. Tropical cyclones moves anti-clockwise correct. பட் டெம்பரேட் சைக்ளோன்ஸும் மூவ்ஸ் ஆன்டி-கிளாக்வைஸ் தான். சைக்ளோன்னாலே ட்ராபிக்கல் சைக்ளோனு டெம்பரேட் சைக்ளோன்ஸும் ஒரே மாதிரி தான் சர்க்குலேட் ஆகும். ஓகேவா? நார்தன் ஹெமிஸ்பியரில் ரெண்டுமே ரிவால்வ்ஸ் ஆன்டி-கிளாக்வைஸ் தான். ஆனால் ஆன்டி-சைக்ளோன் தான் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். ஆன்டி-சைக்ளோன் மூவ்ஸ் கிளாக்வைஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர் அண்டு ஆன்டி-கிளாக்வைஸ் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சைக்ளோன் அது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸாக இருந்தாலும் சரி, டெம்பரேட் சைக்ளோன்ஸாக இருந்தாலும் சரி,
அது நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸும் மூவ் ஆகும். ஆன்டி சைக்ளோன் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸும் மூவ் ஆகும். ஸோ டெம்பரேட் சைக்ளோன் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுன்றதுனால அது சர்க்குலேஷனை மாற்றாது. ரெண்டுமே நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் தான் சர்க்குலேட் ஆகும், ரெண்டுமே சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் தான் சர்க்குலேட் ஆகும். அந்த டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கணும். ஆன்டி சைக்ளோனுக்கும் சைக்ளோனுக்கு தான் சர்க்குலேஷன் மாறுமே தவிர டெம்பரேட் சைக்ளோனுக்கும் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கும் சர்க்குலேஷன் மாறாது. அப்போ ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 2 ஒன்லி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 69. A mature tropical cyclone has ascending air in the I region and the low pressure இருக்கக்கூடிய center portion of the tropical cyclones தான் we can call it as I. And அந்த ரீஜனில் அண்ட் சப்சைடிங் ஏர் ஓவர் தி ஐவால் ரீஜன், அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ் தான் ஐவால். இது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஐ ரீஜன்ஸில் டிசெண்டிங் ஆஃப் ஏரும் ஐவால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் அசெண்டிங் ஆஃப் ஏரும் இருக்கும். இது அப்படியே தப்பாக சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ தேர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் ஐ ஓவர் தி எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஏன்னா ஐன்ற கான்செப்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் சம்மந்தப்பட்டதே தவிர எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். The tropical cyclones originates only over the seas, whereas extratropical cyclones originates over the land and sea. Third statement to correct. Okay va? Ab answer for this question enadhu? First statement தப்புனாலே 2 and 3 only. Okay va? So ஐவால் இருக்கக்கூடிய ரீஜன், இந்த ஐவால் இருக்கக்கூடிய ரீஜன் பார்ப்போம். ரைட்டா? இதுதான் ஐனா ஐவால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரும், சாரி ஐ இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரும், ஐவால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் அசெண்டன்ஸ் ஆஃப் ஏரும் இருக்குது. இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. இந்த கொஸ்டின் நம்பர் 70. Consider the following statements. Extra tropical cyclones move from west to east due to the influence of westerly winds in the mid latitudes. Yes, temperate cyclones அல்லது extra tropical cyclonesன்றது west to east மூவ் ஆகும். அதை வெஸ்டர்லிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா ரைட்டு. Tropical cyclones generally move from east to west under the influence of trade winds in the tropics. நாலும் கரெக்ட். Both the statements are correct. பட் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. Both 1 and 2 are correct. பட் statement 2 does not explain statement 1. ஸோ இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வித்தின் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் உருவாகக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸு மோஸ்ட்லி ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகுதுனாலே அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? ஈஸ்டர்லிஸ் ஹெல்ப் பண்ணும். டெம்பரேட் சைக்ளோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகும். அப்போ எது ஹெல்ப் பண்ணும்? வெஸ்டர்லிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ வெஸ்டர்லிஸ் மேக்கிங் தி டெம்பரேட் சைக்ளோன்ஸ் டு மூவ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஈஸ்டர்லிஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ் மேக்கிங் தி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 71. Consider the following statements regarding polar vortex. இந்த போலார் வேர்டெக்ஸ் அப்படின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர் அண்ட் கோல்ட் ஏர் தட் சரவுண்ட்ஸ் தி போல்ஸ் அண்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டியூரிங் தி வின்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். போலார் வேர்டெக்ஸ்ன்றது எங்கே நடக்குது, எதனால் நடக்குதுன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கும். The weakening of the polar vortex can result in extreme cold weather events in the mid-latitudinal regions due to the southward movement of cold polar air. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகேவா? இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போலார் வேர்டெக்ஸ்ன்றது ஜெனரலாக எங்கே இருக்கும்னா போலார் ரீஜன்ஸில் அப்பர் லெவலில் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? போலார் ரீஜன்ஸில் சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர் இருக்குமா? ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ அப்பர் ஆல்டிடியூடினல் லெவலில் லோ ப்ரெஷர் இருக்கும். லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய அப்பர் லாட்டிடியூடினல் லெவல், அதாவது ட்ரோபோபாஸ்க்கு பக்கத்தில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எங்கே ஹையராக இருக்கும்? போலார் ரீஜன்ஸில் ஹையராக இருக்கும். அப்போ இந்த ஹை கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அண்ட் லோ ப்ரெஷர் மேக்ஸ் தி அப்பர் லெவல் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர். அதுக்கு பேர் தான் போலார் வார்டெக்ஸ். ஓகேவா? இது வின்டர் அப்போ அந்த ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்னும் ஃபர்தராக ஹையராக, ஏன்னா கோல்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் கூடுமா? அப்போ இந்த ஹை ப்ரெஷர் செல்ஸு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி மிட் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸு. இதுதான். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் செல்ஸ் மூவ் ஆக இந்த போலார் வேர்டெக்ஸு மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்குமா? ஏன்னா இந்த போலார் வேர்டெக்ஸை மேலேயே ஹோல்ட் பண்ணியிருக்கிறது லோவரில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் விண்ட்ஸ் தான். இப்போ இந்த ஹை ப்ரெஷர் விண்ட்ஸு மூவிங் டுவர்ட்ஸ் தி மிட் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸ் டியூரிங் தி வின்டர் நடக்க போகும்போது இந்த போலார் வேர்டெக்ஸ் இஸ் சப்சைடிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கெட்டிங் வீக்கனிங்.
ஸோ த வீக்கனிங் ஆஃப் தி போலார் வர்டெக்ஸ் transmits cold winds to the mid-continental regions of USA and Canada regions. So that அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் போலார் வர்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ போலார் வர்டெக்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ பாருங்க. இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர் அண்ட் கோல்ட் ஏர் தட் சரவுண்ட்ஸ் தி போல்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டியூரிங் தி வின்டர். கரெக்ட். The weakening of the polar vortex can result in extreme cold weather regions in the mid-latitudinal regions due to the southward movement of the cold polar air. Due to the southward movement of the cold polar air. Both the statements are correct. ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்க போகும்போது இந்த வேரியேஷன் இன் தி ஏர் ப்ரெஷர்ஸ் லீட்ஸ் டு தி ஜெனரேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ், பாம் சைக்ளோன் அப்படின்ற கான்செப்ட் இந்த இடத்துல சடனாக கிரியேட் ஆகும் டெம்பரேட் ரீஜன்ஸில், எஸ்பெஷலி யூஎஸ்ஏ ரீஜன்ஸில் டியூரிங் தி வின்டர் டைமில். ஓகேவா? ஸோ இதுதான் போலார் வார்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதோட அசோசியேட் ஆனது அடுத்த கொஸ்டின். சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் இஸ் அ ஃபினாமினா often associated with which of the following regions? ஓகேவா? இந்த போலார் வர்டெக்ஸ் நடக்கக்கூடிய ரீசன்ஸ்னால இப்போ மேலே சுற்றிட்டு இருக்கக்கூடிய போலார் வர்டெக்ஸ் கீழே இறங்கி வருதா? அப்படி கீழே இறங்கி வரதுனால, ஓகேவா, கீழே இறங்கி வரதுனால போலார் ரீஜன்ஸில் வி நோ தட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் அட் தி வெரி லோவர் லெவல். ஏன்னா ட்ரோபோபாஸோட ஹைட்டு கம்மி தான். அப்போ ட்ரோபோபாஸோட ஹைட் கம்மியாக இருக்க போகும்போது ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்னும் க்ளோஸராக இருக்கும். அப்போ போலார் வர்டெக்ஸ்னால அந்த கோல்ட் ஏர் கீழே நகர்ந்து வருதுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கெட்டிங் லோவர்டு. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டு கம்மியாகுதோ சடனாக அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தி வார்மிங் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். அதுக்கு பேர் தான் சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்னு சொல்கிறாங்க. அப்போது போலார் வர்டெக்ஸோட ரிசல்டண்ட்டாக வீக்கனிங் ஆஃப் தி போலார் வர்டெக்ஸ் transmits the cold air to the mid-latitudinal regions. It allows stratosphere, lower portion of the stratosphere to descend downwards. Descend. Stratosphere கீழே கொஞ்சம் நகர்ந்து வருதுன்னா its temperature is getting increased. Its temperature is getting increased. அதுக்கு பேர் தான் என்னது? Sudden stratospheric warming. அப்போ இந்த சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்ன்ற கான்செப்ட் எந்த ரீஜனோட அசோசியேட் ஆனதா? போலார் ரீஜன். அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் போலார் வர்டெக்ஸ். இதுவும் எப்போ நடக்கும்னா வின்டர் அப்போ வீக்கனிங் ஆஃப் தி போலார் வர்டெக்ஸ் நடக்கும் போது நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து பார்ட் 1 டிஸ்கஷன் வந்து முடிவுக்கு வருது. இதில் இருக்கக்கூடிய ஃபர்தர் கொஷின்ஸை வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். Thank you, friends.